நல்லா தூங்கிட்டு இருக்கிறனால எல்லா வீடுகள்லையும். ஆனால் நமக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்கா? தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க இனிமையாக இருக்கிறது. அதுக்கு மேலே வேறு ஒன்றும் வேண்டாம். வீட்டில் தூங்குறது எப்போலாம் தூங்கிக்கலாம். ஆகையினால தூக்கம் வரும். மத்தியானம் சாப்பிட்றோன்னு இப்போ தூங்குகிற டைம் அநேக வீடுகளில் எல்லாம் நல்லா தூக்கம் வரும். முகத்தெல்லாம் கழுவிங்க. ஆகினால வார்த்தையில் தாகம் இருக்குமானால் தூக்கம் போயிடும். வார்த்தையை கேட்க கேட்க தூக்கம் வரும். ஆனால் வார்த்தையை கேட்க கேட்க தூக்கம் போயிடும். ஆனால் பிசாசின் காயின் சந்ததிகளுக்கு, காயின் பிள்ளைகளுக்கு வார்த்தையை கேட்க விடாதபடி பிசாசானவன் தூக்கத்தை கொண்டு வருவான். ஆகினால விழித்திருங்கள். எல்லாம் சொல்ல, விழித்திருங்கள், தனித்திருங்கள். என்ன? விழித்திருங்கள், வெளியே போகாதீங்க, தனித்திருங்க. வெளியே ஆபத்து இருக்குது, வெளியே கொரோனா ஆபத்து இருக்குது. ஆகினால தேவையில்லாமல் வெளியே போகாதீங்கன்னு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வருது. ஆகினாலே வெளியே சங்காரத்தில் இருக்கிறோம். கடல்லையா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வேலைக்கு, அதாவது வீட்டுக்குள் அவர்கள் பஸ்கா ரத்தத்தை பூசி நிலைக்கால்களை பூசிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவன் தப்பிச்சான். அன்றைக்கி வெளியே போயிருந்தா என்ன ஆகும்? யார் யார் வீடுகளிலே தங்கள் நிலைக்கால்களிலே ரத்தத்தை பூசாத வீட்டில் உள்ளவங்களுக்கு பூரா தலைப்பிள்ளை சங்காரம். தலைப்பிள்ளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக தலைப்பிள்ளை இருக்குது. சரி போட்டு இன்றைக்கி நாம் எல்லாமே எல்லா ஜனங்களை காட்டிலும், பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் எல்லாரை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். தேவன் நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு வெளிப்படாத ரகசியம், உலக ஜனங்களுக்கு தோன்றாத ரகசியம், உலக ஜனங்களுக்கு கொடுக்கப்படாத ரகசியம் பத்மூர்த்திவிலே யோவானுக்கு தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். பவுலுக்கு கிடைக்காத ரகசியம். இன்னும் சொல்லப்போனால் பவுல் 3ஆம் மனம் வரைக்கும் போய் பார்த்தான். ஆனாலும் எதையுமே அவன் பிரசங்கிக்கவும் முடியலை. 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் 3ஆம் மனம் வரைக்கும் போனேன், பார்த்தேன்னு சொன்னான். கிறிஸ்துக்குள்ள ஒரு மனிதன் அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தாலும் ஆழ்வில் இருந்தாலும் தெரியாது. ஆனாலும் அதை பற்றி அவன் பிரசங்கிக்க முடியவில்லை. அதை பற்றி பிரசங்கிக்கூடிய காலம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் பத்மூர்த்திவிலே தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பிற்பாடு, 1ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு, இன்னும் சொல்லப்போனால் யோவான் தன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு, தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கு பிற்காலத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அவன் பார்த்தான். தேவன் எப்பொழுதுமே இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் தீர்க்கதரிசி மூலமாக தான் கொடுப்பார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஆகிய தீர்க்கதரிசி மூலமாக வரக்கூடிய செய்தியை யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை 1ஆம் நூற்றாண்டிலே யோவான் எழுதுகிறான். வரும் நாட்களிலே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு எல்லாம் தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியக்காரன் மூலமாக பேசுவார். ஆனால் இந்த கடைசி நாட்டில் ஸ்தாபனத்தில் சொல்லக்கூடிய விதத்தில் அல்ல. மனவாட்டி எல்லாருமே தேவன் ஊழியக்காரனை தெரிந்திருக்கிறார். ஏனென்றால் மனவாட்டிக்கு எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவனுடைய முறை, மெத்தட், வேதத்தின் ரகசியங்களை ஊழியக்காரன் மூலமாக சபைக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதான் ஒழுங்கு. ஆகையினாலே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஃபுல்லாக எல்லா ரகசியம் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் லோகாஸ். சகல மனிதனுடைய ஆவிக்குரிய சரீரமும் தியோபனி பாடியும் எங்கே இருந்தது? தேவனுடைய லோகாசுக்குள் இருந்தது. உங்களுடைய ஆவிக்குரிய சரீரமும் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பதாக தேவன் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய ஆவியானது எங்கே இருந்தது? லோகாசுக்குள்ள. இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரத்தில் நாம் இருந்தோம். அதே போல் நம்முடைய மாம்சத்தில் தோன்றக்கூடிய ஜீவனானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜீவ அணுவாக இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் தகப்பனுடைய இரத்தத்தில் இருந்தீர்கள். உங்கள் தகப்பனுடைய இரத்தத்தில் உள்ள ஜீவ அணுக்களாக இருந்தீர்கள். பூமிக்கு பிறப்பதற்கு முன்பதாக சரீரப்பிரகாரமாக நீங்கள் பூமியை பிறப்பதற்கு உங்களுடைய தகப்பனுடைய இரத்தத்தில் உள்ள ஜீவன் தேவைப்பட்டது. உங்களுடைய சரீரம் பூமியிலே தோன்றுவதற்காக. ஆகையினாலே ஒரு தாயானவள் தகப்பன் இல்லாமல் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ தகப்பன் இல்லாமல் பிள்ளை பெற்றுக்கொள்ளும்படியாக பிசாசானவன் ஏதேன் தோட்டத்திலே ஏவாளுக்கு ஒரு குறுக்கு வழியை வைத்திருந்தான். அந்த குறுக்கு வழியின் மூலமாக மிருகத்தின் சரீரத்திலே நாம் தோன்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் தேவன்
மிருகத்திற்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாரு. ஆண் இல்லாமல் பெண் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த பெண் பறவையோ மிருகமோ மனிதனோ யாராக இருந்தாலும் ஆணிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒழுங்கு. ஏனென்றால் ஆணாகிய தேவன் நம்முடைய தேவனிடத்தில் பெண்ணாகிய சபை பெண்ணுக்கு அடையாளமாக இருக்கிறபடியினால் தேவனிடத்திலிருந்து எந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜீவன், நித்திய ஜீவன். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்த ஆவியாகிய மணவாளனிடத்திலிருந்து மணவாட்டியாகிய சபை ஜீவனை பெற்றுக்கொள்கிறது. இதற்கு அடையாளமாக பூமியிலே சரீர பிரகாரமாக கணவனிடத்திலிருந்து ஜீவன் மனைவிக்கு வருகிறது. ஆகையினாலே மனைவி ஜீவனை பெற்றுக்கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஆகையினாலே ஒழுங்கானது அதே முறையில் வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் செய்தியும் மணவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து மணவாட்டியாகிய சபைக்கு வர வேண்டும். ஆனால் அந்த செய்தியானது செய்தியிலே தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறபடியினால் அந்த ஜீவன் எங்கிருந்து வரணும்? தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அது அவர் நம்முடைய ஊழியக்காரர்கிட்ட வர வேண்டும். அந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வந்தது. மணவாளன் இயேசு கிறிஸ்து, அவரிடத்திலிருந்து ஜீவன் வருகிறது. ஆகையினால் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது எல்லாத்தையும் இயேசுக்கு ஒப்படைச்சிட்டார். உங்களுடைய ஜீவன், என்னுடைய ஜீவன், எல்லாருடைய ஜீவனும் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்படைச்சிட்டார். அந்த லோகாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய சரீரத்திலே நாம் இருந்தபடியினால் நாம் அங்கிருந்து தான் வரணும். நாம் எங்கிருந்து? நம்முடைய ஆரிஜின், நம்முடைய துவக்கம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய துவக்கம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலிருந்து நாம் வந்தோம். உண்டானவை ஒன்றும் அவரால் என்று உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருந்தார். இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருந்தார். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் சரீரத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் லோகாஸ் ஆகிய ஆவிக்குரிய சரீரத்தில் மெல்கி சேதைக்கு தேவனுடைய ஆவிக்குரிய சரீரமாய் வந்தார். அந்த மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்காக பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். வருஷம் மாம்சத்தில் பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அது பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பது ஒரு அடையாளமாக இருந்தது. ஆவிக்குரிய பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த உன்னதத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் உண்மையான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். பூமியிலே உள்ள அந்த ஆசிரியப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம், பிராகாரம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் அடையாளமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த அடையாளத்தின் மூலமாக அவர் உண்மையான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தபடினால் அவருடைய சரீரமாகிய திரைச்சலை கிழிந்ததற்கு அடையாளமாக தேவாலயத்தின் திரைச்சலை எருசலேமிலே கிழிக்கப்பட்டது. அப்போ எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், தேவன் நேரடியாக பிதாவாகிய நேரடியாக பேச மாட்டார். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பேசுவார். இயேசு கிறிஸ்து தான் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய ஆவிக்குரிய சரீரம். தேவன் தனக்கென்று ஒரு சரீரத்தை தெரிந்து கொண்டார். தேவன் தனக்கென்று ஒரு சரீரத்தை சிருஷ்டித்து கொண்டார். அந்த ஆவிக்குரிய சரீரம் தான் லோகாஸ். அந்த ஆவிக்குரிய சரீரத்திலே இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டார். நல்லா கவனிக்கணும். அவருடைய சிந்தையில் அடிக்கப்பட்டார். பூமியிலே மாம்சத்திலே வெளிப்படும் போது கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது கூட ஒரு அடையாளம் தான். கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினது அடையாளம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுடைய சிந்தையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துக்குள் நேர்ந்த நாமும் அவருடைய சிந்தையிலே அடிக்கப்பட்டோம். நாமும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டோம். நாமும் நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துக்கு என்னென்ன இருக்கோ அது மாதிரி எனக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து என்னென்ன இருக்கோ அது மாதிரி மனவாட்டி கொண்டு. ஆகின உலகத்தோட்டத்திலிருந்து அவர் அடிக்கப்பட்டார். ஆகினா நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன். நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கு, நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன். எங்கே இருந்த நீதிமொழியில் ஆன்சருக்கும் யோகுல சொல்லப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு இந்த கடைசி நாட்களிலே மனவாட்டி மூலமாக தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மனவாட்டிக்கு தான் தேவன் வெளிப்படுத்துகிறார். உலகமானது மனவாட்டியின் மூலம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு மனவாட்டி தான் சொல்லித்தரணும் தேவனை குறித்த ரகசியங்களை. ஆகையினாலே இயேசு வெளிப்படுத்த விசேஷத்தில் உண்மையான தலைப்பு என்னவென்றால் ரெவல்யூஷன் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். ஆங்கிலத்தில் போட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தின விசேஷம்.
வெளிப்படுத்தும் விசேஷத்தோட தலைப்பு தமிழில் வந்து யோவானுக்கு வெளிப்படுத்தும் விசேஷம்னு போட்டிருக்கு. யோவானுக்கு எதை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம்? இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தும் விசேஷம். இந்த யோவான் மணவாட்டி சபைக்கு அடையாளமாக இருக்கிறபடினால் மணவாட்டிக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தும் விசேஷம். வேற யாரும் கிடையாது. வெளிப்படுத்தும் விசேஷத்தோட தலைப்பு எப்படி இருக்கணும்? மணவாட்டிக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தின விசேஷம். ஏனென்றால் மணவாட்டி தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பிரசங்கிக்க முடியும். ஸ்தாபன சபைகளால் வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. வில்லியம் மரியன் பிரண்ணாம் கூட மெதடிஸ்ட் சபையிலிருந்து பிரசங்கித்த காலத்தில் அந்த வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கி இதெல்லாம் கொடுத்து அவர் ஸ்தாபனத்திற்கு பிரசங்கிக்கும் போது நான் தவறாக பிரசங்கித்து விட்டேன் என்று அறிக்கையிட்டார். ஸ்தாபனத்திலிருந்து. ஏனென்றால் ஸ்தாபனத்தில் நீங்கள் இருக்கும் வரை இந்த வெளிப்பட்ட விசேஷத்தின் ரகசியம் அறிந்து கொள்ள முடியாது. ஆகிய எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களாகவும் இந்த கடைசி காலத்து சபையிலே ஸ்தாபனமாக இருந்தாலும் அவர்களுக்கு சத்தியம் வெளிப்படாது. ஏனென்றால் இது சுத்தமான மணவாட்டிக்கு வெளிப்பட வேண்டிய விசேஷம். ஆகையினால்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இந்த இயேசு கிறிஸ்து இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய எந்த தூதனை அனுப்பி? இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி. எந்த தூதனை அனுப்பினார்? இயேசு கிறிஸ்து யோவான் அனுப்பினாரா? யோவான் மணவாட்டிக்கு அடையாளம் தான். இவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்பட்ட சுவிசேஷம். யோவானுக்கு இவர் இயேசு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் எல்லாமே தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தும்படி. அப்போ யோவான் அந்த இடத்துல ஊழியக்கார ஸ்தானத்தில் இருக்கிறார். யோவான் யாரா இருக்காரு? மேல வசனத்தை நன்றாக வாசிப்பீங்கனால் தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய ஊழியக்காரன், அவருக்கு காண்பிக்கும் பொருட்டு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி. எந்த தூதனை அனுப்பி? அந்த தூதன் யார்? போய் பிரணாம் கிறிஸ்துக்காரன் பயலுக்கு பூரா கேளுங்க. அதான் வில்லியம் மரியன் பிரணாம் அப்படிமாங்க விசாசன உபதேசம். அந்த தூதன்கிறது இங்கே ஒரு தூதன் ஒருத்தர் குறுக்க வராது. இங்கே இந்த 1வது வசனத்தில் யார் யார் காட்சியில் இருக்கிறாங்க? ஊழியக்காரர் காட்சியில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு, தூதன் சொல்லப்பட்டிருக்கு, பிதாவாகிய தேவன் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு. எத்தனை பேருக்கு சொல்லப்பட்டிருப்பாங்க? ஒரே வசனத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய அந்த சப்ஜெக்ட் என்னது? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஜெயம் கொண்டு பெந்தேகோஸ்தே நாள் ஆரம்பித்த பிற்பாடு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது. இந்த 2000 வருஷத்துக்குள்ள சம்பவிக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு தம்முடைய முதல்ல பல ஊழியக்காரர்களுக்கு பன்மேலப்பட்டிருக்கு. ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இந்த இவர் யாரு? இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி 4வது தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு 5 பேர் கிட்டத்தட்ட சொல்லப்படும். எத்தனை பேர்? 5. ஒரு வசனத்தில் 5 பேர் காட்சி. இந்த 5 பேரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதான் முதல் வசனத்தை புரிஞ்சுக்கிறேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்யும். அப்போ தேவன் எப்போவுமே இயேசு கிறிஸ்து மூலமாக தான் புதிய ஏற்பாட்டை கிரியை செய்கிறாங்க. சிருஷ்டித்தது எல்லாமே சகலம் அவர் மூலமாக உண்டான வேண்டும், அவர் மூலமாக உண்டாகவில்லை. அப்போ இந்த தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கிறதுக்காக தேவன் எல்லாத்தையும் இயேசுட்ட ஒப்படைச்சிட்டார். தேவன் பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துட்ட ஒப்படைச்சிட்டார். இனி பிதா காட்சி விட்டு ஒதுங்கிக்கிறார். இனி எல்லாம் இயேசு பார்த்துக்குவார். எப்படி பார்வோன் யாரை பார்த்து சொன்னாரு? யோசேப் பார்த்து பார்த்தார். பார்வோன் நெபுகாத்நேச்சாரு எது கேட்டாலும் தானியார் போய் பாருங்கன்னா, கடைசி நாட்டில் அகாஸ்வேர் ராஜா எது கேட்டாலும் மொர்தெக்காயை பாருங்கன்னா. அப்போ இது அடையாளமாக எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் எதுவும் அவராக செய்ய மாட்டார். எல்லாம் இயேசு கிறிஸ்து
மூலமாக தான் செய்வார். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து அவர் ஒப்படைச்சிட்டாரு. இந்த இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதன் மூலமாக எல்லா ஊழியக்காரும் காண்பிக்கும்போது மாத்திரமல்ல யோவானுக்கும் வெளிப்படுத்தி காண்பித்தார். இப்போ இந்த இடத்துல யோவான் என்பவன் மணவாட்டிக்கு அடையாளமானவன். இத்தனை பேர்ல யாரு யோவான் மணவாட்டிக்கு அடையாளமானவன், இயேசு கிறிஸ்து மணவாளனுக்கு அடையாளமானவன். அப்ப தூதன் யாரு? இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, அந்த தூதன் யார்? தேவன் நேரடியா இயேசு கிறிஸ்து ஆவியா பரிசுத்த ஆவியானவர் ஆகிட்டார். இயேசு கிறிஸ்து என்னவாயிட்டாரு? உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து சபைக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவரா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தூதனை அனுப்பி முதலாவது பத்மோ தீவிலே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். அப்ப அந்த தூதன்கிறது யாருங்கிறது நம்ம பார்க்க ஒதுக்கி வச்சுக்கணும். அது இப்போ அந்த தூதனை தான் அன்னைக்கு எல்லா கல்லோபதேசத்துக்காரங்களும் அது நான் தான் பாலாசின் லாரி அந்த தூதுன்னு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து லாரி மூலமாக தான் சத்தியத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து காப்பாப்படி மூலமாக தான் சத்தியத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இரண்டாம் மூலமாக தான் சத்தியத்தை தெரிவிக்கிறார் என்று அந்த நடுவில் உள்ள மீடியேட்டர் தூதன், அது வானத்துக்குரிய தூதனா பூமிக்குரிய தூதனா எந்த தூதன்கிறத பார்க்கறதுக்கு சஸ்பென்ஸில் வச்சுங்க. யோவானுக்கு நேரடியாக சொல்லலை. யோவானுக்கு தன்னுடைய தூதனை அனுப்பி தன்னுடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு. அப்போ யோவான் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறபடியினால் நல்லா யோவான் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். மணவாட்டிக்கு தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக செய்தியாளர் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷம். இது யாருக்கு வெளிப்படணும்? மணவாட்டிக்கு வெளிப்படணும். யோவானுக்கு வெளிப்படணும். இந்த யோவானுக்கு வெளிப்படுத்துறது தூதன் மூலமாக வரணும் செய்தி. சரி, இதை அப்படியே விட்டுட்டீங்களா? இப்போ முதல் பார்த்து ஓவர். அது தூதன்கிறதா உங்களுக்கு கேள்விக்குறி மாதிரி வச்சுக்கணும். மற்ற எல்லாமே தெரியும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்புவித்ததும் அந்த லோகாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு யோவான் மூலமாக ஊழியக்காரர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ மணவாட்டி மூலமாக தான் ஊழியக்காரங்களுக்கே சத்தியம் போகும். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு யோவானுக்கு வெளிப்படுத்தினா சரி. அப்போ பூமியில் உள்ள அத்தனை தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் மணவாட்டி தான் செய்தி கொடுக்கணும். நீங்கள் தான் மணவாட்டியாக தெரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள பாத்திரவான்கள். மணவாட்டி தான் மணவானுடைய ரகசியத்தை அறிந்து கொள்கிறவர்கள். இந்த மணவானுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படியாக மணவாட்டிக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த மணவாட்டி மூலமாக தான் ஊழியக்காரர், யூதர்களே ஊழியக்காரர்கள். யூதர்கள் மணவாட்டி கிடையாது. 1,44,000 பேர் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய சகோதரர்கள். அவங்க இஸ்ரேல் ஜனங்கள், எருசலேமில் உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் யாருமே மணவாட்டி கிடையாது இப்போ. ஆனால் 7 சபை காலங்களில் ஒரு சில மணவாட்டிகள் இருக்கலாம் என்று தீர்க்கதரிசி. அந்த ஒரு சில மணவாட்டி யாரு? ஸ்தேவான் யாரு? மணவாட்டியா இல்லையா? அதுபோல இரத்த சாட்சியாக மரித்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியாக மரித்த ஒரு சில மணவாட்டிகள் இஸ்ரேல் தேசத்திலும் இருக்கிறார்கள். அது எக்ஸம்ஷன். ஏனென்றால் மணவாட்டி உலகம் பூரா இருக்கிறார். மணவாட்டி இந்த உலகம் பூரா மணவாட்டி இருக்கிறதுனால அதில் இஸ்ரேல் தேசத்திலையும் மணவாட்டி இருக்கிறார். உலகம் காமன். ஆனால் மாம்ச பிரகாரம் இஸ்ரேல் தேசத்திலே பிறந்த ஜனங்கள் அவர்கள் உண்மையிலேயே தேவனுடைய ஊழியக்காரராக வர முடியாது. தேவனுடைய மணவாட்டியா ஆகலாம். 2000 வருஷம் அவங்க கண்ணை கூட்டாக்கிட்டார். மணவாட்டியை வெளிப்படுத்தும்படியாக புறஜாதி தேசத்திலிருந்து தேவன் மணவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியாக மோசே எகிப்தை விட்டு வந்துட்டான். எகிப்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டான். அவன் எத்தியோப்பியா தேசத்தில் போய் ஓன் பட்டணத்து ஆசாரியனுடைய மகள் அவ பேர் என்ன? சிப்போரா. மோசையோட எத்ரோ. அப்போ ஓன் பட்டணத்து ஆசாரியத்தில் எத்ரோவுடைய மகள். அந்த மகளை அவன் புறஜாதி மகளை விவாகம் பண்ணும்படியாக முதல் அவன் மோசே எங்கிருந்து துரத்தப்பட்டான்? எகிப்தில் உள்ள தன்னுடைய சொந்த ஜனங்கள் பூரா, இஸ்ரேல் ஜனங்கள் பூரா எகிப்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனம் தொகை மாட்டான். அங்கிருந்து அவர் துரத்தி விடப்பட்டு அந்த தேசத்திலே, எகிப்து தேசத்திலே உள்ள தன்னுடைய ஜனங்கள்கிட்ட கூட அவன் பொண்ணெடுக்கலை. வனாந்தரத்தில் எங்கே வந்து மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய எத்ரோவுடைய மகள் அவ பொண்ணு கல்யாணம் பண்ண.
ஏன்? அவள் புறஜாதி ஸ்திரீ. அவள் புறஜாதி ஸ்திரீ. இது அடையாளம். தேவனுக்கு மணவாட்டி இஸ்ரவேல் தேசத்துல கிடையாது. அதே போல இயேசுவுக்கு அடையாளமாகிய யோசேப்பு, அவன் தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு குடியில் போடப்பட்டு ஓத்தி பார்க்க போய் விற்கப்பட்டு அவன் அங்கே போய் அவன் எகிப்தில் போய் அவன் ஆசனாத்தாகிய புறஜாதி மணவாட்டியை தெரிந்து கொண்டான். நல்லா புரிஞ்சுக்கணும், மணவாட்டி தான் புறஜாதியாக தான் இருக்கணும் தேவன். அப்போ அந்த புறஜாதி மணவாட்டி தான் மணவாளனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியவதி. மணவாட்டி தன்னுடைய மணவாளனை குறித்த ரகசியத்தை அறிந்து கொள்கிறார். அதற்கு அடையாளமான யோவான். ஆகையினால யோவானுக்கு வெளிப்படுத்தி அவன் மூலமாக தன்னுடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகையினால்தான் சியோனிலிருந்து யூதருக்கு எங்கே போகுது? ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் வேதம் எங்கேருந்து போகுது? ரோமர் மீட்கிறவர் எங்கிருந்து போறாரு? ரோமர் 11ஆம் அதிகாரம். ரோமர் 11ஆம் அதிகாரம். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனத்தை சொல்லி வாசிக்கணும். ரோமர் 11 அதிகாரம் 25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று. யூதர்களே, சகோதரர்களே, பவுலுடைய சகோதரர்கள் இஸ்ரவேலர்கள், நீங்க புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியாத ரகசியம் எங்கிருந்து வருது? உங்களுக்கு தெரியாத ரகசியம் நீங்க தான் புத்திமான், நீ தான் அறிவாளி. வேதத்தை அறிந்த இஸ்ரவேலர்கள் தன்னுடைய சொந்த ஜனங்கள் நீங்க தான் வேதத்தை இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் என்று புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு என்ன நடந்தான்? ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒருவருக்கு கடினமான மனது. புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலருடைய ஜனங்கள் கடின மனதுள்ளவர்களாய் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கண் திறக்க எப்போ திறக்கப்படும்? புறஜாதியவருடைய நிறைவு வரணும். புறஜாதியருடைய எண்ணிக்கை நிறைவாக வேண்டும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனாகிய புறஜாதிக்கு அடையாளமான சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபாகிய இஸ்ரவேல், யாக்கோபு தான் தேவன் இஸ்ரவேலை மாற்றினார். இஸ்ரவேல் தேசத்தினுடைய அவபக்தியை சீயோனிலிருந்து வந்து மீட்கிறவர் என்ன பண்ணுவார்? அவபக்தியை விளக்குவார். வேதம் எங்கிருந்து வரணும்? சியோனிலிருந்து வரணும். வெளிச்சம் சியோனிலிருந்து வரணும். ஆகினாலே மணவாட்டியிடமிருந்து வர வேண்டும். அந்த மணவாட்டிக்கு அடையாளமான யோவான், அந்த யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்துகிறார். அவன் மூலமாக தான் போகணும். மணவாட்டி மூலமாக செய்தி போகணுங்கிறதுக்காக யோவான் மூலமாக ஊழியக்காரர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களும் ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரர்களுக்கு யோவான் மூலமாக வெளிப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய இப்பொழுதுள்ள 1,44,000 பேர் தான் வெளிப்பட்ட விசேஷத்தை வாசிக்க ஆரம்பிப்பார்கள். மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய ஏற்பாடை ஏற்றுப்பான், பழைய ஏற்பாடு மட்டும் வச்சுருப்பான். அவங்க கையில் உள்ள வேத புத்தகத்தில் என்ன இருக்குது? ஆதியாகமத்திலேருந்து மல்கியா வரைக்கும் தான். ஆதியாகமத்திலேருந்து மல்கியா. இங்கே இப்போ நமக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தனித்தனியாக இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாடு தனி புத்தகம் நம்மகிட்ட இல்லை. ஆனால் புதிய ஏற்பாடு தனியாக எல்லாருக்குமே புதிய ஏற்பாடு தனியாக புத்தகம் கிடைக்கும். பழைய ஏற்பாடு மட்டும் தனியாக கட்டிங்கன்னா கிடைக்காது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் பழைய ஏற்பாடு மாத்திரம் தனியாக வைத்திருப்பார்கள். மல்கியா வரைக்கும் அவங்க விசுவாசிப்பாங்க. மத்தேயு மார்க்கு அவங்க விசுவாசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். 2000 வருஷமாக அவர் கண் குருடாக்கப்பட்டது. 2000 வருஷமாக அவர் உலகங்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். திரும்ப அவங்க சொந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ சொந்த தேசத்துக்கு போன பிற்பாடு அவர்கள் ஊழியக்காரர்கள். ஆனால் நாம யாரு? மணவாட்டி. அப்போ யோவான் என்ற மணவாட்டியின் மூலமாக அந்த ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு நடுவில் மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு தூதன் ஏற்படுகிறான். இப்போ அந்த தூதன் யாராக இருக்க வேண்டும்? அந்த தூதன் யாராக இருக்கணும்? மல்கியா கடைசி அதிகாரம். இப்போ அவங்க மல்கியா கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தாங்கன்னா அவங்க அந்த தூதன் யாருன்னு புரியும். மல்கியா 4ஆம் அதிகாரம். இதோ கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்
அந்த கடைசி நாட்டில் அந்த கடைசி நாட்டில் நடக்கிறதா மல்கியாலும் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்துக்கு சீக்கிரமாக நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து சொல்கிறேன்றார். அப்போ அவங்களுடைய வேதத்தின்படி, யூதருடைய வேதத்தின்படி கடைசி புத்தகம் மல்கியா. நம்முடைய வேதத்தின்படி கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விஷயம், இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தின விசேஷம். அந்த அவங்களுடைய வேதத்தின்படி அவர்கள் மல்கியாவில் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி. அப்போ அவன் யார் எதிர்பார்த்துட்டு இருப்பான்? அவன் யார் எதிர்பார்க்கணும்? கர்த்தருடைய பயங்கரமான நாள், அழிவு, உலகத்தின் முடிவு வருவதற்கு முன்பதாக எலியா வரணும். நல்லா அவனுக்கு எலியா வந்தாலும் எலியா வராமல் அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், எந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால தான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் சாணனுக்குள் எலியாவின் ஆவி இருந்தப்ப அவங்க பரிசேஷெல்லாம் கேட்டாங்க, எலியா முன்பு வர வேண்டுமே அப்படின்னு சொல்லி. எலியா வந்தாச்சு, நீ அவனை கொண்டுட்டாடா அப்படின்னு போயிடலா? அது எலியா ஏற்கனவே வந்தாச்சு. ஆனால் அவன் சந்தேகத்தின் பேரில் தான் அவன் யோவான் சாணன்கிட்டையும் கேட்டான், நீ எலியாவான்னு கேட்கறான். வரக்கூடிய மனுஷகுமாரனை சுட்டி காட்டக்கூடிய அந்த எலியாவின் ஆவி ஊழியத்தை செய்யும்படியாக யோவான் சாணன் வந்திருக்கிற புதுசாக நீ எலியாவான் தெளிவாக சொல்லுன்னா, நான் எலியா அல்லன்னு சொன்னோன்னா அவன் எட்டறி போனான். ரெண்டாவது மாம்சத்தின்படி அவன் எலியாவும் அல்ல, எலியாவின் ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. அவன் யோவான் ஸ்நானகன். அங்கே யோவான் ஸ்நானகன், இங்கே யோவான். அந்த யோவான் ஸ்நானனுக்குள் எலியாவின் ஆவி இருந்தது. ஆகையினால தான் நான் எலியா அல்லன்னு சொல்லிட்டான். ஆனால் எலியாவின் ஆவி அவனுக்குள் இருந்து கிரியை செய்தபடியினால் அது மல்கியாவின் 3ஆம் அதிகாரம். மல்கியாவில் 3ஆம் அதிகாரம் என்ன 1 வாசிங்க. இதோ என் எப்பவுமே தூதன். அப்போ இந்த இடத்துல தூதன் யார் புரிஞ்சுது? யோவான் ஸ்நானன் எலியாவா? மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் யாரை குறிக்குது? மல்கியா 4 கடைசியில் யாரும் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக அங்கே எலியானா. இப்போ இங்கே யாரு? 2 எலியாவின் மூலியம் தான். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானனுக்குள் எலியாவின் மூலியம். 3ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டிய எலியா. இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளுக்கு முன்பதாக வரக்கூடிய எலியா. அங்கே மனுஷர் விதைக்கப்பட்ட கோதுமை மணி வருவதற்கு முன்பதாக தோன்றக்கூடிய எலியா. இங்கே அறுவடையின் கோதுமை மணி தோன்றக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய எலியா. அப்போ எலியா 5 முறை வர வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ மல்கியாவில் கடைசி வசனத்தை வாசித்து அவன் நிச்சயமாக அவங்க என்ன தெரியணும்? மேசியா வரும்போது எலியா வரணுங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். இந்த 1,44,000 பேர் பழைய ஜனங்கள் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்த கடைசி தலைமுறையில், இந்த கடைசி நாட்களில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ அவங்க கண்ணு திறக்கப்படுது. அப்போ பட்டு கண்ணு திறந்தது மாதிரி இப்போ அவங்க கண்ணு திறக்கப்பட்டோன்னா, ஓஹோ 2000 வருஷத்துக்கு முந்தி புறக்கணித்த அந்த நபர் தான் மேசியா போல் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நபர் தான் மேசியாவாக இருக்கிறது, மேசியா போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கண்ணு திறக்கப்படும். கண்ணு கட்டப்படும் சூரிய நமஸ்காரம் பண்ண மாதிரி 2000 வருஷமாக கண்ணு கூடாக்கப்பட்ட அந்த ஜனங்களில் இந்த கடைசி சந்ததியிலே இஸ்ரவேல் ஜனங்களில் 1,44,000 பேர் கண் திறக்கப்படுகிறது. அப்போ அவன் மேசியாவை இயேசுவை எப்போவுமே மேசியா வரணும்னா முன்னாடி எலியா வரணும். யானை வரும் முன்னே, யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னாடி மணி ஓசை வரணும். மந்திரி வரான்னா முன்னாடி சைரன் வரணும். ஏன்னா போலீஸ் விசில் அடிச்சுட்டு சைரன் வண்டி ஆம்புலன்ஸ் மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே போகணும். பின்னாடி மந்திரி வராருன்னு அர்த்தம். அப்போ தேவன் வர்றதுக்கு முன்னாடி எலியா வரணும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது யூதர்கிட்ட போய் நீ எலியா வராமல் தேவன் வருவாருன்னா போடாமல் சொல்லி ஒன்று தொடுத்துட்டுறோம். அப்போ எல்லாம் அவனுக்கு தெரியும் நல்லா. ஏனென்றால் அவனுடைய வேத புத்தகத்துக்கு மாத்திரமில்லை, நம்முடைய வேத புத்தகத்திலே மல்கியாவின் புத்தகத்தில் எலியா மேசியா வரணும். இயேசு கிறிஸ்து வரும்போது வழியை செவ்வாய்ப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானன் வந்தார். வனாந்திரத்துக்கு கூப்பிடுற சத்தமாய் வந்தார். இப்படி 7வது சத்தமாக வரப்போகிறார். அது புறஜாதி. அங்கே யூதர்களுக்கு வனாந்திரத்துக்கு கூப்பிடுற சத்தமாய் வந்தார். இப்போ மல்கியாவிலே இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாகவே நான் உங்களிடத்துல எலியா தீர்க்கதரிசி. அப்போ நல்லா கவனிங்க, அந்த தூதன் யாருன்னு இப்போ உங்கள் வாயால் நீங்கள் சொல்லணும். 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3:1 இயேசுவுக்கு முன்பாக போய் அவன் போய் என்ன பண்ணுவான்? வழியை
ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பெயர் உடன்படிக்கையின் தூதன். அந்த உடன்படிக்கையின் தூதனாகிய தூதனமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். மனவாட்டியாகி ஆலயத்துக்கு வரப்போறார். தம்முடைய சரீரமாகி ஆலயத்துக்கு வர. அப்ப அந்த உடன்படிக்கையின் தூதன் இயேசு கிறிஸ்துவாகிய ஆலயமாகிய அவருடைய சொந்த சரீரத்திலே அவர் வெளிப்பட போகிறார். அது யோவான் ஸ்நானகன் அப்போ வரும்போது நடக்குது. ஆனா மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் உள்ளது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 61 அதிகாரத்தில் அவருடைய வருகை பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏசாயா 61:1 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அந்த 3ஆம் அதிகாரத்திலே வரக்கூடிய தேவன் எலியாவின் ஆவியை பெற்று யோவான் ஸ்நானன் வந்த பிற்பாடு மேசியாவாக இயேசு வரும்போது அவர் செய்யக்கூடிய ஊழியம் என்னது? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்ப இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். நியாய தீர்ப்புக்கு வரவில்லை, ஜனங்களை தண்டிக்கும்படியாக வரவில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்ட. அப்ப இயேசு வந்தது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவதற்கும், பாவ சிறைப்பட்டவர்களுக்கு, உலகத்துக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு விடுதலை பண்ணும்படியாகவும், கட்டப்பட்டவர்கள் பிசாசின் கட்டுகளினால், உலக கட்டுகளினால், பாவ கட்டுகளினால் கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். அனுக்கிரக வருஷம்னா கிருபையுள்ள வருஷம், மன்னிக்கக்கூடிய வருஷம், அனுக்கிரகம். அப்ப கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் போதும். இயேசு கிறிஸ்து இந்த அனுக்கிரக வருஷத்தை வரைக்கும் தான் வாச்ச நீதியை சரிக்கட்டு காரியத்தை. அது கடைசி நாட்களில் மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக வரக்கூடிய வருகையை குறிக்கிறது. அப்ப கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அப்ப இந்த மனுஷகுமாரன் வெளிப்பட வேண்டும் என்றால் திரும்பவுமாக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும் என்றால் யார் வரணும்? எலியா வரணும். நல்லா புரிஞ்சு, யார் வரணும்? எலி. எப்பவுமே மனுஷகுமாரன் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி எலியா வரணும். இது தேவனுடைய ஃபார்முலா. ஆகையினால அந்த எலியா வரணும். எலியா வராம தேவன் வரமாட்டார். அப்ப எலியா வரணும். அதைத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல தூதன்னு சொல்லப்பட்டது. புரிஞ்சுங்க. ஏன்னா அவங்களை வஞ்சிக்கிறவன் எப்படி சொல்லுவான்? அந்த இங்க தூதன் சொல்லப்பட்டிருக்கா, அது யாருன்னு உங்கள்கிட்ட கேட்பான். நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது யாரு? இப்ப அந்த தூதன் யார்? எலியா. எலியா 5 முறை வரணும். அந்த எலியா கடைசியாகவும் வரணும். ஏன்னா மல்கியால சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு எலியா வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இங்கே அந்த எலியா மூலமா தான் தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவர் தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்து அவர் முன்னாடி எலியாவை அனுப்பணும். எப்படி ஒரு மந்திரி வரத்துக்கு முன்னாடி யார் அனுப்புறாங்க? ஒரு மந்திரி வரத்துக்கு முன்னாடி யார் அனுப்பாங்க? ஒன்றும் இல்லை, திடீர்னு வந்துட மாட்டாங்க. மோடி வராருன்னா முன்னாடி ஒரு குரூப் வரும். அவர் எங்கே பேச போகிறாரு அந்த இடத்த பூரா செக்அப் பண்ணுவாங்க. அப்படி செக்அப் பண்ணல ஃபோட்டோ விட்டதுனால தான் ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளிட்டாங்க. என்ன அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளதுக்கு காரணம், போட்டுத்தள்ள ஈஸியாக போட்டுத்தள்ள முடிஞ்சதுக்கு காரணம் அங்கே பாதுகாப்பு சரியா இல்லை. ராஜீவ்காந்தி என்ன பண்ணிட்டாரு? ஒரு யூடியூப்ல ஒரு போலீஸ்காரமா ராஜீவ்காந்தி சாகும்போது பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ்காரமா பேட்டி கொடுத்துருக்காங்க. கையில் வெள்ளம் போயிட்டு பாம்பு பிளாஸ்டில். அந்த அம்மாவுக்கு யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்கு. ராஜீவ்காந்தி பாம்பு பிடிச்சி சாகும்போது பக்கத்தில் அது காவலுக்கு நின்னது. அப்போ சொன்னது எல்லா பாதுகாப்பும் சரியாக தான் இருந்தது. ஆனால் இந்த
சிவராசன் 2 பேர் அவங்க வந்தாங்களே, அவங்க மாலை போடணும்னு வந்தாங்க. எனக்கு அவங்க எதுக்கு ராஜீவ்காந்திக்கு நிறைய பேர் மாலை போடுறாங்க, அவர் வந்து பேச போகிறாரு. அவங்க வந்து மாலை போடுறப்ப எல்லாமே சரியாக தான் வச்சுருந்தாங்க. அவர் பக்கத்தில் யாரும் போக முடியாத அளவுக்கு அவர் வரக்கூடிய அந்த கம்பளம், அந்த சிகப்பு கம்பளம் வச்சுருந்து அவர் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி அப்படியே அந்த கம்பளத்தில் நடந்து வந்து ஸ்டேஜுக்கு வரக்கூடிய பாதையெல்லாம் நாங்கள் ஒழுங்காக தான் வச்சுருந்தோம். கடைசி நேரத்தில் சில பெண்கள் வேகமாக வந்து கூட்டம் கூட்டணுன்னு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பாதுகாப்பு சரியாக கொடுக்க முடியல. அது நடந்த அது தேவனுடைய சித்தம். தேவனுடைய பூமியில் எந்த காரியம் நடந்தாலும் அது தேவனுடைய சித்தம். ஆகையினாலே அப்போ அந்த திடீர்னு எங்களால் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லி எதுக்கு சொல்ல வரணும், அந்த நெருக்கடி வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுக்கு சொன்னேன், ஒரு பாதுகாப்பு, ஒரு மினிஸ்டர் வர்றதா இருந்தால் முன்ன கூட என்ன பண்ணணும், பாதுகாப்பு வந்து அந்த ஏரியாவே செக் பண்ணணும். ஏரியா 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த ஏரியாவை செக் பண்ணி யாராவது சந்தேகப்படக்கூடிய நபர்கள் யாராவது தேவையில்லாத நபர்கள் இருந்தால் பாதுகாப்பு கொடுக்கும்படியாக அங்கே போலீஸ்க்கு முழு காவல் இருக்கும். அதே போல் மணவாளன் வரும்போது அங்கே முன்னாடி ஆயத்தப்படுத்தக்கூடியவன் எலியா ஆயத்தப்படுத்தக்கூடிய தூதன். அந்த எலியா வந்து ஆயத்தப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க ஒழுங்குபடுத்தக்கூடிய தூதனாக ஆவிக்குரிய ஒழுங்குபடுத்துறதுங்க. பூமியிலே மந்திரி வரும்போது மாம்ச பிரகாரமாக பாதுகாப்பு கொடுத்து வழியை கிளியர் பண்ணி, இல்லை ரூட்டை கிளியர் பண்ணி, யாரும் சம்மந்தம் இல்லாத நபர் குறுக்க வரக்கூடாது. ஒரு ஃப்ளைட்டு வந்து இறங்குதுன்னா முன்னாடி ஒரு ஃப்ளைட் இறங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் எடுத்து ஃபுல் ரவுண்டு போயிட்டு வரும். ஏர்போர்ட்டில் ரன்வேல ஒரு ரவுண்டு எதுக்கு போயிட்டு வரலாம், நடுவில் ஆடோ மாடோ மயிலோ எதுவுமே நிற்கக்கூடாது, எதாக இருந்தாலும் துரத்து விட்டுறணும். ஃபுல் ரவுண்டு போயிட்டு வரும். அந்த ஃபுல் ரவுண்டு போயிட்டு வந்து ஓகேன்னு சொல்லி சிக்னல் கொடுத்தப்போ தான் ஃப்ளைட் இறங்கணும். அதே போல் மனுஷகுமாரன் பூமியிலே வருவதற்கு முன்பதாக எலியா போய் ஒரு ரவுண்டு செக்கப் பண்ணணும். நம்ம அது ஆவிக்கு இது பூமிக்குரிய செக்கப்பு, அங்கே ஆவிக்குரிய காரியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போ அவன் அந்த தூதனை அனுப்பி, அந்த தூதன் தான் மணவாட்டிக்கு அடையாளமான யோவானுக்கு வெளிப்படுத்தி தான் அவன் மூலமாக தான் வெளிப்படுத்த வேண்டும். ஆகையினால இந்த வெளிப்படுத்தினமான விசேஷம். அப்போ 1வது வசனத்தில் யார் வெளிப்படுத்தின விசேஷம், தூதன், தேவனுடைய தூதன் எலியாவின் ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் 7 நட்சத்திரங்கள், தேவனுடைய காலத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்கு, 7 ஆவிகள். ஆகையினால இந்த 7 ஆவிகளும் அப்போஸ்தலர்களுக்கு பிற்பாடு பவுல் புறஜாதிக்காக நியமிக்கப்பட்ட முதல் சபைக்குள்ளான தூதன். அதுக்கப்புறம் 7 சபை காலத்திலே 2000 வருஷமாக அடுத்து எழும்பக்கூடிய தூதர்களை குறித்து, இவைகளுக்கு பின்பு நடக்கக்கூடிய சீக்கிரமாய் சம்பவிக்கக்கூடிய இந்த 7 சபை 7 பொன்குத்துகளுக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட பொன்குத்துகளுக்கு அடையாளமாக இருந்தது. அந்த அடையாளத்தின் உண்மை 7 பொன்குத்துகளுக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வைக்க சொன்னார். அது எதுக்கு வைக்க சொன்னார், அதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது. தேவன் சொன்னார் அது பொன்னினால் செய்யப்பட்டிருக்கணும், ஒரே திரியாக இருக்கணும், 7 விளக்குக்கும் கீழேருந்து ஒரே எண்ணெய் போகணும், வேறு எண்ணெய் போகக்கூடாது, வேறு குத்து விளக்கு இருக்கக்கூடாது. இந்த இன்றைக்கெல்லாம் கேண்டில் வச்சுருக்கான், அது அடையாளமாக சர்ச்சை என்ன பண்ணால் கேண்டில். அந்த 7 விளக்குக்கெல்லாம் 7 கேண்டில் வைக்கிறக்கூடிய ஸ்டாண்ட் வச்சுருக்கிறான், நிறைய சபைகளில் பார்த்துக்கலாம். ஆனால் அது எண்ணெயாக இருக்கணும், ஒரே எண்ணெயாக இருக்கணும். கேண்டில்னால் தனித்தனி. அப்போ ஒரே அந்த சம்பில் ஒரே எண்ணெயிலேருந்து 7 குத்துகளுக்கும் ஒரே ஆயில், ஒரே ஆவி, தேவனுடைய ஒரே ஆவி தான் 7 பங்காக பிரிக்கப்பட்டிருக்க அடையாளமாக அந்த 7 விளக்குக்கும் ஒன்றா போகணுங்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடையாளமாக வைக்கப்பட்டது. அன்றைக்கு வைக்கப்பட்ட அந்த அடையாளமானது அன்றைக்குள்ள பிரதான ஆசாரியருக்கு தெரியாது. பிரதான ஆசாரியருக்கு சட்டம் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், தேவனுடைய ஒழுங்கு தெரியும். அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு வந்தார் ஒழிய நியாயப்பிரமாணத்தை அழிக்கவில்லைன்னா, அவர் செஞ்சதெல்லாம் இதெல்லாம் அழிச்சிட்டு வேண்டாம், ஆசிரியர் கூடாது, இதெல்லாம் வேண்டாம், அழிச்சிருங்க, வேற ஒரு ஆசிரியர் கூடாது கட்டுவோம், இல்லை சாலமோன் கட்டும்போது இதெல்லாம் வேண்டாம், தேவனுடைய எருசலேம் தேவாலயம் வேறு மாதிரி கட்டுவோம், இல்லை புதிய எருசலேம் வரும்போது இதெல்லாம் வேண்டாம், வேறு மாதிரி கட்டுவோம்னு அவர் சொல்லவே இல்லை. இதை நிறைவேற்றுவதற்காக வந்தார். அப்போ அடையாளம் எல்லாமே ஒரிஜினலுக்கு வர்றதான் நிறைவேறு. கொடுக்கப்பட்ட அடையாளம் எல்லாமே ஒரிஜினலாக மாறணும். அப்போ அந்த அடையாளத்தின் உண்மை, அந்த ஒரிஜினல் என்ன என்பது மணவாட்டிக்கு வெளிப்பட வேண்டும்.
அது யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிற மணவாட்டிக்கு அடையாளமான அவன் மூலமாக வெளிப்படணும். அவனுக்கு எப்படி வெளிப்படணும்? அவனுக்கு எலியாவின் ஆவின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். ஆகையினாலே பத்மு தீவில் எலியாவின் ஆவியை தேவன் அனுப்பி யோவானுக்கு மாத்திரம் அந்த தூதனை அனுப்பி அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆக இந்த 1ஆம் வசனத்தில் இவ்வளோ ரகசியம் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில். ஆகையினால இந்த 1ஆம் அதிகாரத்திலே கோளாறு பண்ணி அந்த தூதன் நானு எல்லாம் சொல்றதுக்கு ஏதுவாக அநேக கல்லோபதேசர்கள் அந்த தூதன் பிரண்ணா, அந்த தூதன் பாலாசிர் லாரி, அந்த தூதன் அவன் சொல்லி 125 பேர் நீங்கள் நான் தான் தரியெடுத்தவன் தண்டல்காரன், நீங்கள் நான் தான் கடைசி ஊழியக்காரன் சொல்லி வந்தவன் பூரா இந்த இடத்துல தான் சொல்லுவோம். கல்லோபதேசம் எங்கே ஆரம்பிக்கும்? வெளிப்பட்டு 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஆரம்பிச்சோம். ஆகையினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேட்பாங்க, உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பாரியா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா அவர் வந்து யோவானுக்கு ஒரு தூதன் அனுப்பி தான் வெளிப்படுத்துறாரு, ரகசியத்தை தூதன் அனுப்பலாம். அந்த தூதன் யார்? அதுதான் பிலிப்பியன் மரியன் பிரணாம். கிடையவே அவருக்குள்ள எலியாவது ஆவின் இருந்தது, சந்தேகம் இல்லை. ஆகையினாலே தேவன் எலியாவைத்தான் தூதன் சொல்கிறார். பலமுள்ள தூதன், வலது பார்த்து சமுத்திரம், இடது பார்த்து பூமியில் வைக்கிறது எலியாவின் ஆவி அப்படின்தான். இப்போ கடைசியில் 6ஆம் வசனத்தில் எலியா நேரடியாக அங்கே போக போகிறார். ஆனால் நமக்கு 1ஆம் சபை காலத்திலேயே யோவான் சாணன் மூலமாக எலியா வந்தார். ஆனால் நமக்கு இந்த கடைசி சபை காலத்திலே எலியாவின் ஆவி வில்லியம் மரியன் பிரணாம் மூலமாக வெளிப்பட்டு இந்த கடைசி சபை காலத்து மனவாட்டி, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மனவாட்டி, மற்ற கிறிஸ்துக்குள் மரித்து வைத்த அந்த மனவாட்டியை காட்டிலும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவது நாம் பாக்கியவான்கள், இன்னும் விசேஷித்த பாக்கியவான்கள். நமக்கு மரணம் கிடையாது, சரீர மீட்பு. ஆகையினால சர்வசிருஷ்டி மேகமாய் பிரசவம் கல்லாபாத்திரம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தோன்றக்கூடிய அந்த வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ புத்திரர்கள், அறுவடையில் கோதுமணியாக வெளிப்படுத்தப்படுகிறவர்கள், அவர்கள் வெளிப்படக்கூடிய இந்த கடைசி நாட்களிலே அவர்களுக்கும் எலியா தான் வெளிப்படுத்தணும். மொத்தத்துக்கு எல்லா காலங்கள்லையும் எலியா தான். எலிசாவுக்கு யார் முக்கியம்? அதனால எலியா விடாமல் வெளியே அழைத்துக் கொள்ளப்படுவது நான் பின்னாடி வந்தே தீர்வுன்றான். அப்போ எலிசா என்றால் எலியாவின் ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கு மணவாட்டி எலியாவின் ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனால் தான் நமக்கு இந்த ரகசியம் வெளிப்படணும். நமக்கு இந்த எலியாவின் ஆவி வெளிப்படணும். எப்படி சோதோம் குமாராவுக்கு 2 பேர் போனாங்க, ஆனால் ஆபிரகாம் ஒருத்தர் தங்கிட்டார். எலியாவின் ஆவி என்றால் யெகோவா தேவன் ஆவி. யெகோவா தேவனுடைய ஆவி எலியாவின் ஆவியாக மணவாளன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக தன்னுடைய குமாரனுக்கு முன்பதாக வழியை செவ்வைப்படுத்தும்படி செல்லுகிறார், ஒழுங்குபடுத்துகிறார். எவ்வாறு? தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ஆட்சிக்கு வர முந்தைய தாவீது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டான். ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான எல்லாம் வாங்கி வச்சுட்டான். போய் ராஜா சிங்காசனத்தில் போய் உட்கார வேண்டிய வேலை தான் யாருக்கு? சாலமோனுக்கு. அவன் யுத்தம் பண்ணல, சண்டை பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அவன் சிறு வாலிபனாக இருந்தோ அவன் தூக்கி சிங்காசனத்தை தாவீதோட சிங்காசனத்தை உட்கார வச்சுட்டார். அப்போ தாவீதின் சிங்காசனம் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது, போய் உட்காரதான் வேலை. அதே போல தாவீது பிதாவுக்கு அடையாளமாய் தாவீதின் குமாரன் சாலமன் குமாரன் அடையாளமாக இருந்தபடினால் தன்னுடைய குமாரன் வந்து ஆட்சி செய்யும்படியாக பாருங்க. ஸ்டாலின் அடுத்து வர்றதுக்கு ஆட்சி செய்து வர்றதுக்கு வசதியாக கருணாநிதி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் இல்லையா? ஒரு கட்சி உருவாக்கி கட்சியை விளம்பரப்படுத்தி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விளம்பரப்படுத்தி அந்த திடீர்னு ஸ்டாலின் வந்திருக்க முடியுமா? சான்ஸே இல்லை. அவர் கருணாநிதியோட மகனாக பிறந்ததுனாலும் கூட இருந்து அரசியலில் இருந்தபடினால அவருக்கு எல்லாமே அனுபவபூர்வமாக இத்தனை வருஷம் பிறந்ததுலேருந்து அரசியல் குடும்பத்திலே பிறந்ததுனால அரசியல்னால் என்னன்னு தெரியக்கூடிய அளவுக்கு எல்லாமே ஒழுங்குபடுத்திட்டு போயிட்டார். அதே போல் சாலமன் வர்றதுக்கு முன்னாடி தாவீது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த போயிட்டார். அப்போ அதே போல் மணவாட்டி வர்றதுக்கு முன்னாடி எலியா ஒழுங்குபடுத்த போயிட்டார். மணவாட்டி வர்றதுக்கு முன்னாடி வில்லியம் மரியன் பிரணாமுக்குள்ள எலியாவின் ஆவி செய்தியை கொடுத்து எல்லாம் ஒழுங்குபட்டு போயிடுச்சு. இனி அவர் செய்திக்குள்ள வந்து மனவாட்டி புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தும்படி தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததை இந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதன் மூலமாக அந்த செய்தியை அனுப்பி அந்த யோவானுக்கு வெளிப்படுத்துவதற்கான விசேஷம். தலைப்பிலே இவ்வளவு விவரம். இயேசு ஆமாம்
அடையாளம் பத்மூர்த்தியில் அவனுக்கு மட்டும்தான். ஆமாம், எலியாவின் ஆவி யோவானுக்கு வந்து வெளிப்படுத்திட்டு போகிறார். எலியாவின் மனுஷ சரீரத்தில் வர்றது 5 முறை. எலியாவுக்குள்ள வந்தார், எலிசாவுக்குள்ள வந்தார், யோவான் கானக்குள்ள வந்தார், வில்லியமின் பெண்ணாமுக்குள்ள வந்தார், திரும்ப மாம்சத்தில் வரப்போகிறார். மனுஷ சரீரத்தில் வர்றது. இங்கே எலியா தூதனாத்தான் வர்றார், செய்தியை வெளிப்படுத்தும்படியாக, அவனுக்கு காட்சியை வெளிப்படுத்தும்படியாக. அப்போ 1ஆம் அதிகாரத்தில் தலைப்பு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தின விசேஷம். அது அந்த தலைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், மணவாட்டிக்கு வெளிப்படுத்தின விசேஷம். யாருக்கு வெளிப்படுத்தின விசேஷம்? எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை. ஸ்தாபனத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை. என்கிட்ட மெசேஜ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை. நான் மணவாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை. உண்மையான மணவாட்டிக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அது எதை பற்றி வெளிப்படுத்துகிறாரு? இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறார். ஆங்கில வேதாகம தமிழில் ரெவல்யூஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழில் வெறும் வெளிப்படுத்தும் விசேஷம் போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் தமிழில் இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்துதல், மணவாளனை பற்றின வெளிப்படுத்துதல். உண்மையான இந்த டைட்டில் என்னன்னா, மணவாட்டிக்கு மணவாளனை பற்றின வெளிப்படுத்தின விசேஷம். மணவாட்டிக்கு மாத்திரம்தான். யாரை பற்றி? மணவாட்டி வேற எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அவசியமே இல்லை. மணவாளனை பற்றி தெரிஞ்சால் போதும். அவளுக்கு என்ன, யாரை தெரிஞ்சால் போதும்? மற்ற உலகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு மணவாளனை மட்டும் பார்த்தா போதுமானது. ஆகையினாலே மணவாட்டிக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இந்த 1ஆவது வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அவள் டீட்டெயிலாக வச்சிருக்கிறாரு தேவன் அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். அதுவும் எலியாவின் ஆவி மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். அது யாருக்குன்னா யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், மணவாட்டிக்கு வெளிப்படுத்தின விசேஷம். நீங்களாம் யார், நம்மளாம் யார்? பத்மூர்த்தி விளைவிக்கக்கூடிய யோவானுக்கு அடையாளமானவர்கள். அப்போ யோவான் அவனுக்கு யாரும் சாவடிக்க முடியாது. மணவாட்டிக்கு மரணம் கிடையாது. மணவாட்டிக்கு மரணம் கிடையாது. கடைசி காலத்து மணவாட்டிக்கு சுத்தமாக எல்லா மணவாட்டிக்கும் மரணம் கிடையாது. மற்றவங்க சரீரத்தில் மறித்து உயிர்த்தள்ளக்கூடியவங்க. நமக்கு சரீர மரணமும் கிடையாது. ஆகையினால தான் பேதுரு இவன் காரியம் என்னன்னு கேட்டான். எப்போவுமே இயேசு கிறிஸ்து மடியிலே சாஞ்சிருக்கிறானே. ஏன்னா எங்கே போய் உட்கார்ந்தாலும், திருவனந்தத்துக்கு போய் உட்கார்ந்தாலும், பஸ் ஸ்டாப் விருந்துக்கு போய் உட்கார்ந்தாலும், எங்கே போய் உட்கார்ந்தாலும் இவன் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போய் உட்காந்துக்குவான். மலைப்பிரசங்க பண்ணுறான். இப்போ இயேசு மலைப்பிரசங்க உட்காந்து பண்ணான்னா இவர் பக்கத்தில் போய் மடியில் சாஞ்சிக்குவான். அவரை விட்டு பிரியவே மாட்டான். இங்கே போனாலும் கூடயே இருப்பானான், இங்கே போனாலும் கூடயே இருப்பானான். மணவாளனை விட்டு பிரிஞ்சிக்க மாட்டான். அப்போ மணவாளனை விட்டு அவர் பிரியாததுக்கு ஏன் அவன் பிரியாமல் இருந்தான் என்றால், அவன் உங்களுக்கும் எனக்கும் அடையாளம், மணவாட்டிக்கு அடையாளம். அப்போ உங்களுக்கு எது கேட்டாலும் அவன் மூலமாக தான் கேட்கணும். அப்பயே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே உங்களில் ஒருவன் யார் காட்டி கொடுப்பான்னு, அதுவும் என் பேர் யார்கிட்ட வேலை பார்த்துக்கிறான். என் மாப்பிள்ளை கேட்டு சொல்கிறா, என்ன சொல்லியிருப்பான் நம்ம பாஷையில்? என் மாப்பிள்ளை இதான் அவர் ரொம்ப நெருக்கமாச்சேன், இதான் அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறியா, நீ சொன்னால் அவர் கோச்சிக்க மாட்டார், நீயே கேட்டு சொல்லு யார் காட்டி கொடுப்பான்னு அப்படின்னு எல்லா சீசர்களும் அவர்கிட்ட தான் கேட்குறான். எல்லா சீசர்களும். அப்போ அவர் ரொம்ப தெரிஞ்சவன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து பக்கத்துலேயே இருந்து இயேசு கிறிஸ்து மார்பிலே சார்ந்து அவர் சிந்தையை அறிந்தவன் அவன் எல்லா சீசருக்கும் தெரிஞ்சதுனால, கடைசியில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் போகிறதுக்கு முன்னாடி என் நாடுகளை மேய்ப்பாயா, என் நாடுகளை மேய்ப்பாயான்னு யோவான் கடைசி அதிகாரத்தில் கேட்கும்போது கூட அப்போயும் அவர் எல்லாம் ஆண்டவர் எல்லாம் தெரிஞ்சு சொல்லிட்டு கடைசியில் யோவான் கடைசி அதிகாரத்தில் இவன் காரியம் என்னன்னு கேட்குறான். அவளுக்கு இருக்க வேண்டியதானே. அவனுக்கு அப்புறம் ஒரு சந்தேகம். யோவான் கடைசி அதிகாரத்தில் என்ன கேட்குறான்? யோவான் கடைசி இவன் காரியம் என்ன? இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் காப்போஜனம் பண்ணும்போது அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவன் அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். இவன் காரியம் என்ன என்றான். அப்ப அந்த சீசர்களுக்கு அந்த யோவானை கூப்பிட்டு ஒரு விசேஷமா என்னவோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகினால இவன் காரியம் என்னன்னு கேட்கிறான். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால், நான் வருமளவும் இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு சித்தமானா உனக்கு என்னடா, உன் ஜோடியை பார்த்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. என்ன பண்றாரு? உன் ஜோடியை பார்த்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால மற்ற சீசரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் பாவம் பண்ணாம, அவன் யாரு?
அந்த சகோதரன் அவன் மறிப்பதில்லைன்ற பேச்சு எவ்வளவு திருஷ்டாந்தமாக வச்சிருக்காரு. இன்னைக்கு நாம மறிப்பதில்லைங்கிற காரியத்தை அந்த சீசன் மறிப்பதில்லைன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதற்கு தகுந்தா போல் அவனை சாவடிக்கவே முடியல. மற்றெல்லாம் ரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க. அவனை சாவடிக்கவே முடியாததுனால தான் அவனை ஒரு படகுல உட்கார வச்சு மிருகங்கள் உள்ள விஷ ஜந்துக்கள் உள்ள ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவில் கொண்டு இறக்கிட்டு வந்துட்டான், பத்ம தீவில். அந்த இடத்துல இருந்தோம். அங்கே தான் அந்த எலியாவின் ஆவிக்கு அந்த தேவன் தம்முடைய தூதனாகி எலியாவின் ஆவி அவனுக்கு அனுப்பி அங்கே அவன் தனிமையிலே இருக்கும்போது தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ அருமையாக தேவன் அவனை மனவாட்டிக்கு, இந்த கடைசி கால மனவாட்டிக்கு அடையாளமாக அவனை கொண்டு வருகிறார். பவுலுக்கு தெரியாத ரகசியம், பேதுருக்கு தெரியாத ரகசியம், ஆகப்பட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு தான் அவன் கேட்குறான். இவன் காரியம் என்னன்ட்டு அதே அவர் சொல்ல மாட்டேன்ட்டார். அப்போ மனவாட்டிக்குரியான ரகசியம் மனவாட்டிக்கு தான் தெரியும். மனவாட்டிக்குரிய ரகசியம் வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டார். மனவாட்டிக்கு உண்டான ரகசியம் வெளியே உலகத்துக்கு தெரியவே தெரியாது. மனவாட்டியாக பார்த்து சொன்னாதான், மணவாளனா பார்த்து சொன்னாதான், வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாத ரகசியம். அதான் இம்முழக்க ரகசியம் மாதிரி அந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இப்போ ஆரம்பமே பயங்கரமாக இருக்குது. ஆரம்பமே அந்த 1ஆம் வசனத்திலேயே எவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வருஷத்துல எவ்வளோ இருக்குது இது எனக்கு இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. 100 எபிசோடு ஆகும்னு நினைக்கிறேன். என்ன மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது? 22 அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்கும்? குறைஞ்சது சுமாராக ஒரு அதிகாரத்துக்கு 20 வச்சுட்டா கூட 400க்கு மேலே இருக்கும். 500 வசனம் இருக்கும். 500 வசனத்துக்கு எத்தனை எபிசோட் போகிறது? ஏன்னா நீண்ட தொடர்றதே போகும். மொதல் வசனமே அவ்வளோ ரகசியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு எல்லாம் வெளிப்படுத்தி நல்லா தெரியும், ஏற்கனவே படிச்சுருக்கீங்க. ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தின விசேஷமான இந்த மனவாட்டிக்கு வெளிப்படுத்தின விசேஷமாகிய இந்த காலகட்டத்தில் வீட்டில் உட்காந்து வெளிப்படுத்தின பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு வேதத்தை வீட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இடத்துல 5 நபர்களை இப்போ வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதில் ஒரு தூதன் தான் எலியாவின் ஆவி பெற்றிருக்கிறவன். ஆகையினால பிசாசின் உபதேசம் நல்ல உபதேசத்தில் அந்த தூதன் நான் தான் வெளிப்படுத்துகிறேன், நான் தான் உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன், நான் தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகிறேன் என்று சபையை வஞ்சிக்கக்கூடியவன். சபையை வஞ்சிக்கணும்னா என்ன? நான் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு பரிந்துரைக்க ஏதாவது சொன்னாதான் நான் சொல்கிறது. ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் லால்குலேருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க? வாங்க சொல்லு, நாளைக்கு வாங்க, எல்லாம் உங்களுக்கு ஹோம் டிமாண்டில் கொண்டு போய் சொர்க்கத்துக்கு கொண்டு விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்ச உங்களை ஏமாத்தினா தான். அப்படி தான் லாரி மேலே போய் குதிச்சான். அது மாத்திரமில்லை, நிறையா வெளிநாடுகளில் நிறையா ஊழியக்காரங்க நாளைக்கு கர்த்தர் வராருன்னு சொல்லிவிட்டு மாடியிலேருந்து எல்லாம் ஒன்று போட மாடிலேருந்து குதிப்போன்னு சொல்லி குதித்து எல்லாம் செத்து போயிட்டாங்க. கரண்ட் கம்பியில் கை வச்சு செத்து போயிட்டாங்க. இப்படிலாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள். நம்ம தேவன்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ எத்தனை மாட்டிலேருந்து குதிச்சாங்க. அவங்க காலத்து பேப்பரில் வந்துச்சு இதெல்லாம். அப்போ தேவனை நாம் பார்க்கணுன்னா வாங்க, எல்லாம் ஒன்றை கூட சாவும், செத்து தான் தேவனை பார்க்கணும். இன்றைக்கி இது வேதமானாக்கார உபதேசம், இன்னுமாக யெகோவா விட்னஸோட உபதேசம், மனுஷன் செத்து தான் இயேசுவை பார்க்க முடியும், சாவம் பார்க்க முடியாது. எல்லாம் செத்து தான் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட உபதேசம். அப்போ வா ஒன்று கூட சாவும். தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் நிறையா பேருக்கு உள்ளான என்னென்னா இந்த பூமியில் வாழ பிடிக்கலைங்க, ஏன்னா சீக்கிரம் செத்து போனால் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் செத்து தான் போகணுங்கிற ஒரு கொள்கையில் உபதேசமே இருக்குது சபைகளில். அப்போ சாகாமல் யாரும் எடுத்துக்கொள்ளப்படுத்த முடியாது. அப்போ வேத வசனம் பொய்யாய் போயிடும். அப்போ என்னை விசுவாசிக்க மரித்தான் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிற என்றும் மறையாமல் இருப்பான். அப்போ எக்காலம் துணிக்கும். அப்போ கிறிஸ்து அதே போல அந்த குதிக்க பிள்ளைங்க சாவுல மலைக்கோட்டை மருந்து குதிக்க சொல்லணும். ஏன் கொஞ்சம் மேலே மலைக்கோட்டை மருந்து இருந்தால் குளிச்சு செத்துடலாம், உயரமாக போய் குடிக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியல விவரம், நம்மன்னு ஆலோசனை சொல்லியிருக்கோம், நல்லா மேலே போய் குடிக்கணும். அப்போ தேவனை பார்க்கணும்னா செத்து தான் பார்க்கணுங்கிறவங்க தான் குளிச்சு தற்கொலை பண்ணி சாகணும் பார்க்கணும். நமக்கு அப்படி கிடையாது. உயிரோடு நின்று என்னென்ன மரியாமலும் இருப்பான். அதே போல் கிறிஸ்துக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கிட்டு போக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நாம் மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிறு மந்தை சிறு கூட்டம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும்.
அது தெரியாதனால எல்லாம் செத்து தான் போகணும்னு நினைப்பான். ஆகையினா அந்த யோகா விட்னஸ்காரன், அந்த வேதமானக்காரங்க இவங்கெல்லாம் அந்த ஆவி செத்து தான் போகணும், செத்து தான் இதோ வானத்தில் இயேசு வருவாராம். ஒரு வானத்தில் அங்கே வரும்போது நீங்கள் டபம் செத்துட்டு தப்பு போயிடணும். திருச்சியிலே இருக்குது வேதமானக்கார உபதேசிக்கக்கூடிய அந்த மாதிரி உபதேசிக்கக்கூடிய ஒரு 7-8 சபை திருச்சி. ஒவ்வொரு சபையும் கிட்டத்தட்ட 40-50 பேர் இருக்கிறாங்க கள்ள உபதேசம். அப்போ மெஜாரிட்டி கள்ள உபதேசத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி, கள்ள நோட்டுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. உங்கள்கிட்ட ஒரிஜினல் 500 ரூபா நோட்டு ஒரு 10 வேணுமா, கல்ல 500 ரூபா நோட்டு ஒரு சூட்கேஸ் நிறைய வேணும்னா எதுக்கு கேட்பீங்க? ஆனால் எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. ஒரிஜினல் மாதிரியே கண்டுபிடிக்கலாம் முடியாது. 2 நோட்டு ஒரிஜினல் வேணுமா, 2000 நோட்டு கள்ள நோட்டு வேணும். மாத்திரக்கு வசதியாக தான் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். கள்ள நோட்டுனா அது கள்ள நோட்டு கிடையாது, வெளிநாட்டுக்கார அடித்த நோட்டு. நல்ல நோட்டு தான். பாகிஸ்தான்காரன் அடிச்சு விட்ட நோட்டு. நம்ம நோட்டுக்கும் அதுக்கு வித்தியாசமே கிடையாது. நம்ம மிஷின் அவன் ஏலத்துக்கு வாங்கி அவன்கிட்ட போயிடுச்சு. பழைய நோட்டை மாற்றினான பழைய 500 ரூபா நோட்டு ஜப்பான்காரன்ட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து இந்தியாக்காரன் அடித்தான். அந்த டைம் வாஜ்பாய் பீரியடில் அந்த டைம் முடிஞ்ச உடனே ஒரு வருஷமாக 2 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்து அடித்து கொடுத்தவன் யார்? மேட் இன் ஜப்பான். ஆனால் நோட்டு நம்ம நோட்டு ஒரிஜினல் நோட்டு அடித்து கொடுத்து ஜப்பான் காரன் மூலமாக அடித்து வாங்கிட்டு கடைசியாக கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே வாஜ்பாய் பீரியட் முடிஞ்சிட்டு இவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ ஜப்பான்காரன் கூப்பிட்டு கிடையாது, நடந்த உண்மை. ஜப்பான்காரன் கூப்பிட்டு கேட்குறான், உங்கள் கான்ட்ராக்ட் டைம் முடிஞ்சிருச்சு, அந்த ரூபா நோட்டு அடிக்கிற மிஷின் எனக்கு சும்மா கிடக்கும், அது ஒன்றுக்கும் உதவாது. அதனால் மிஷினை நீங்களே ஒரு ரேட்டு போட்டு எடுத்துருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மிஷினை விலை கொடுத்து எடுத்துக்கொள்றதுக்கு நம்ம நாட்டுக்காரனுக்கு வழி இல்லை, விருப்பம் இல்லை. எதுக்கு அது போய் காசு அதுக்கு போய் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. விட்ட உடனே அவன் ஏழை விட்டான் பாகிஸ்தான்காரன் எடுத்துட்டான். பாகிஸ்தான்காரன் அந்த மிஷினை எடுத்து அவன் அந்த மிஷினில் நம்ம நோட்டை அடித்து உள்ளுக்குள்ள போட்டு இந்தியாவில் விட்டுட்டே இருக்கான். இந்தியாவோட பொருளாதாரத்தை சீரடிக்க முடியும், பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போகணுங்கிறதுக்காக. அதனால தான் ரூபா நோட்டை மாற்றுறான். யார்? மோடி மாற்ற மெயின் காரணம் கள்ள நோட்டு நிறைய புழங்க ஆரம்பிச்சிருச்சு. பல 500 ரூபா நோட்டு, இப்போ 500 ரூபா நோட்டு, கள்ள 500 ரூபா நோட்டு நிறைய. அப்பே ஒரு தடவை இந்தியன் பேங்க்கில் பணத்தை ஏடிஎம் மிஷினில் எடுத்துகிட்டு அதை சிட்டி யூனியன் பேங்க்கில் பக்கத்தில் போய் பழைய 500 ரூபா நோட்டு இருந்தால் பக்கத்தில் போய் டிராஃப்ட் எடுக்க போனால் இது கள்ள நோட்டுன்றான். எனக்கு மேனேஜருக்கு இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கள்ள நோட்டு நான் உங்களை பிடிச்சி மாட்டி விட்டுருவேன், இதை பிரித்து தரமாட்டேன்னா. இது பக்கத்தில் உள்ள ஏடிஎம் மிஷினில் எடுத்து இந்தியன் பேங்க்கு ஏடிஎம் மிஷினில் எடுத்தது. அப்போ மிஷினில் கள்ள நோட்டு வந்துருக்கா? அப்போ நான் இதை விட மாட்டேன்னு சொன்னோன்னே அப்போ அவன் சிட்டி யூனியன் பேங்க் இதுக்கு டிராஃப்ட் எடுக்க முடியாது தான் இந்த நோட்டு இங்கே கொண்டு போகணும். அப்போ அந்த நோட்டை எடுத்து அந்த ஏடிஎம் மிஷின் பக்கத்தில் ரீஜன் ஆஃபீஸில் கொண்டு கேட்குறேன். அது பக்கத்தில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் அங்கே தான் கேட்டு அங்கே போய் கேட்கணும். அங்கே போய் அந்த நோட்டை கொடுத்து கேட்குறேன், சார் இது உங்கள் பேங்க்கில் எடுத்தது, ஏன்னா கள்ள நோட்டை நான் பிரிண்ட் பண்ணலை, கள்ள நோட்டு நான் வாங்கவும் இல்லை, இது உங்கள் பேங்க்கில் எடுத்தது கள்ள நோட்டுன்னு சொன்னாங்க, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னே அங்கே பேங்க்கில் மிஷினில் வைக்கிறவங்க முடிச்சுட்டு அவனே கள்ள நோட்டை உள்ள வச்சுருக்கான். பேங்க்கில் கள்ள நோட்டை கலந்து உள்ள வச்சுருக்கிறான் ஏடிஎம் மிஷினில். அப்போ நான் சவுண்டு கொடுத்த உடனே அவன் சார் என்ன சார் வேறு நோட்டு, அவனே வேறு நோட்டு சைலண்ட்டாக வாங்கி வேறு நோட்டு கொடுத்தான். அப்போ நோட்டு பாகிஸ்தான்காரன் பிரிண்ட் பண்ணுறதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது தெரியல. பொதுவாக சொல்கிறேன், கள்ள நோட்டு நம்ம மக்களே கள்ள நோட்டு அடிக்கிறான், நம்ம மிஷின்லேயே அடிக்கிறான். அப்போ நோட்டில் மாற்றம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரிஜினல் போல இருக்கக்கூடிய நோட்டு 2 நோட்டு வேணுமா இல்லை 2000 நோட்டு வேணுமா? எதோ 2000 நோட்டு 2 நோட்டு வச்சு ஒரு 1000 ரூபா தான் நமக்கு நிறையா வேணும். அதனால டூப்ளிகேட் நிறையா இருக்குது. வேதத்தில் டூப்ளிகேட் தான் நிறையா இருக்குது, கள்ள உபதேசம் தான் நிறையா இருக்குது. அங்கே வெளியே வேணால் எப்படி ஆகும், இங்கே கள்ள உபதேசத்தை வாங்கவே முடியாது. ஏனென்றால் இந்த சத்தியத்தை தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துரும். இயேசு கிறிஸ்து கையில் கள்ள உபதேசம் வருமா?
இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதற்காக மற்ற ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் ஏன் டைரெக்டாக கொடுக்கல? மற்றவனை கலப்படம் பண்ணிடுவான். மற்றவன் என்ன பண்ணிடுவான்? ஏடிஎம் மிஷினில் பணத்தை வைக்கக்கூடிய அந்த ஜீப்பில் கொண்டு வைப்பாங்க. ஒரு செக்யூரிட்டி குரூப் பார்த்துறீங்களா? ஏடிஎம் மிஷினில் வைப்பான், எடுப்பான், அவங்க தான் இன்சார்ஜ். அதுலேயே ஏதோ சம்திங் கோளாறு நடந்து மிஷினில் வைக்கும் போதே கள்ள நோட்டை உள்ளே வச்சுருக்கான். கள்ள நோட்டை வெளியே போடுறதுக்கு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்? அப்போ கள்ள நோட்டை அவனே பேங்க்காரனே வைக்கிறவங்க ஆகிப்போச்சு. அவன் கான்ட்ராக்ட் விட்டுருக்கிறது. ஆகையினாலே சத்தியத்தை எந்த ஊழியக்காரனையும் தேவன் நம்பலை. எந்த ஊழியக்காரனையும் தேவன் நம்பலை. எலியாவின் மூலமாக தான் கொடுக்குறார். அப்போ தேவன் மனித ஊழியக்காரனை நம்பவில்லை. எலியாவின் ஆவியை கொண்டிருக்கிற மனிதனைத்தான் தேவன் நம்பக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எலியாவின் ஆவியை பெற்றிருக்கிற அந்த தூதனை கொண்டு செய்தியை அனுப்புகிறார். நீங்கள் ஒரு முக்கியமான பொருளை அனுப்பும்போது முக்கியமானது அதை கண்டால் தூக்கி கொடுத்து அனுப்பணும். ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கணும். அந்த கண்ணாடி பாட்டில் ஒரு சின்ன பிள்ளைகளை கொடுத்து இதை கொண்டே கொடுத்துருவான்னு பக்கத்துக்கு அனுப்புவீங்களா? போட்டாதீங்க, போட்டுக்கிட்டு உடச்சிடணும். அப்போ ஒரு பொருளை சேஃப்டியாக கொடுக்கறதுக்கு எங்கே விவரமான ஆள்கிட்ட, உண்மையான ஆள்கிட்ட நீங்கள் கொடுத்து அனுப்புவீங்க. அதே போல் செய்தி அப்படி தான், பிரசங்கமும் அப்படி தான். தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை சுத்தம்னு சரியாக சொல்லுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் அனுப்புகிறார். சபையில் ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். தேவன் சபையில் ஊழியக்காரருக்கு இதில் நீங்கள் பார்த்து நிறையா பாருங்கள். நீதிமொழி புத்தகத்துக்கு முன்னாடி யோபுலையும் பார்க்கலாம். தேவன் யோனாவை அனுப்புகிறாருன்னா, தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனாருன்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் அனுப்புகிறார். தேவன் நம்பிக்கை வச்சு தான் அனுப்புகிறார். தேவன் எலியாவை அனுப்புகிறாரோ, யோவான் ஸ்நானனை அனுப்புகிறாரோ, எந்த ஊழியக்கார பவுல் அனுப்புகிறாரோ அந்த செய்தியாளர் மேலே அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார். பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரு. சும்மா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை ஒருத்தர் கொண்டு கொடுக்கணும்னு வச்சிங்களேன், சூட்கேஸில் வச்சு அந்த குழந்தைகிட்ட பாப்பா அது இந்த அர்த்தத்தில் கொடுத்துருவான்னு கொடுப்பீங்களா? ஒரு பெரிய ஆள்கிட்ட, நம்பிக்கையான ஆள்கிட்ட, முக்கியமான ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்ப மாட்டீங்க. பெரிய ஆளுக்கு தான். அதே போல் எலியாவின் ஆவியை பெற்றிருக்கிற அந்த மனிதனிடத்தில் தான் தேவன் நம்பிக்கை வைத்து அந்த தூதனை கொண்டு செய்தியை அனுப்புகிறார். முக்கியமான செய்திகளை. ஆக இது மனவாட்டிக்குரிய செய்தி. இது கண்டால்கிட்ட சொன்னால் லீக் ஆகக்கூடாது. இது சேஃப்டி. இந்த ஓட்டுப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ஓட்டுப்பெட்டி சேஃப்டியாக வைக்கிறதுக்கு அவங்க ப்ராக்ட் பண்ணுவாங்க. ஓட்டுப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி, பணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப சேஃப்டியாக கொண்டு போகணும். இல்லை வழியில் யாரும் கையாடல் பண்ணிடக்கூடாது. வழியில் யாரும் செய்தியை மாற்றிடக்கூடாது. நல்ல உபதேசம் பண்ணிடக்கூடாது. ஸ்கூலில் பரீட்சைக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ பத்திரமா அனுப்புகிறோமோ அதே போல் இந்த செய்தியானது மிக சேஃப்டியாக போகணும். அதுக்கு தம்முடைய தூதனை அனுப்பி, அவருடைய தூதன் தான் போகணும். வேறு ஆட்கள்லாம் விட்டு அனுப்ப முடியாது. அந்த தூதனை அனுப்பி மனவாட்டிக்கு வெளிப்படுத்தக்கூடிய விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இந்த விசேஷித்த ஆகாரம், விசேஷித்த செய்தி எலியாவின் மூலமாக வரக்கூடிய செய்தி. இப்போ வாசிக்கும். அப்போ இந்த வெளிப்படுத்த விசேஷத்துடைய புத்தகத்துடைய முக்கியத்துவம், அதே வெளிப்படுத்த விசேஷம் படிக்க மாட்டேங்கிறான், புரியல. வெளிப்படுத்த விசேஷத்தை தொட்டே பார்க்க மாட்டேங்கிறான். மத்தை மார்க்கு சாமர்த்தி என்ன சொல்லுவான்? மத்தை மார்க்கு சுவிசேஷத்தை படி போதும் பரலவம் போயிடுவார். சுவிசேஷத்தை படி போதும் பரலவம் போயிடும்னு அவனை அப்படியே மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். பரலவத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல முடியும். நம்ம வெளிப்படுத்த விஷயத்தில் உள்ள ரகசியம் அவனுக்கு அவன்கிட்ட தெரியாத போய் நீங்கள் அவன்கிட்ட போய் கேட்டுட்டு மல்லு கட்டிட்டு என்ன பண்ணுவான்? ஒன்றும் தப்பாக சொல்லுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? தெரிஞ்ச வரைக்கும் போதும், நீ பரலத்துக்கு போகிறது வரையப்பாரு, அது தேவையில்லாத நோண்டி கேட்டுட்டு இருக்காது, தேவையில்லாத தெரிஞ்சுக்காத. நீ பூமியில் பரிசுத்தமாக வாழ இயேசுவை ஏற்றுக்கொண்டு போதும். அதை விட்டு நீ 1000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது என்ன, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது என்ன, கோகுமாக யுத்தம்னா என்ன, அறுபது யுத்தம் என்னன்னு தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருந்தால் டென்ஷன் ஆயிரம் ஓடி போயிடுறாங்க. சாமனை வலிக்கிட்ட தேவையில்லாத கேள்வி கேட்டால் அப்போ நான் அப்படி கேட்டுருக்குறேன். அவன் கழட்டி விட்டுருக்குறாங்க. அப்போ எதுக்கு பைபிள் அதை வச்சுருக்கணும்? தேவையில்லை. இந்த வெளிப்படுத்த விஷயத்தை எடுத்துடலாமான்னு கேட்பாங்க. அவன் டென்ஷன் ஆகிடுவாங்க. நாங்கள் அவர்கிட்ட வரணும் ஓப்பனாக கேட்பாங்க, நீங்கள் உங்கள் பைபிள் காலேஜில் சொல்லித்தரலான்னு கேட்பேன். உங்கள் பைபிள் காலேஜில் சொல்லித்தரலையா? நீங்கள் பைபிள் காலேஜ் படித்தவங்க தானே,
ரெவரண்ட் டாக்டர்னு போட்டுக்கிறீங்க, பிஹெச்டி தியாலஜின்னு போட்டுக்கிறீங்க, எம்ஃபில் என்னென்னமோ போட்டுக்கிறீங்க. அப்போ உங்கள் பைபிள் காலேஜ் சொல்லித்தரலனாங்க சாமியை கொட்டு என்னை சொல்லித்தரலன்னு கடைசியில் என்ன பண்ணுவாங்க பைபிள் காலேஜில்? ஏன் இது எலியா சொல்லித்தரக்கூடிய பைபிள் காலேஜ் சொல்லித்தரக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. இது எலியாவின் மூலமாக வெளிப்பட வேண்டிய செய்தி. அவர் தம்முடைய தூதனாகி அந்த எலியாவின் மூலமாக மணவாட்டிக்கு வெளிப்படுத்த வேண்டிய செய்தி. நீங்கள் மணவாட்டியாக இருக்கும்போது நீங்கள் அந்த யார்கிட்ட கேட்கணும்? எலியாவின் ஆவி யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆகையினால் வில்லியம் மரியன் பிரென்னாம் மூலமாக தான் வெளியே வந்தது. அப்போ எலியாவின் ஆவி கடைசி நாட்களில் யாருக்குள்ள வந்துச்சு? கர்த்தருடைய பெரும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக அவர் வலது பாகத்தை இங்கே வச்சிருக்கிறாரு. வில்லியம் மரியன் பிரென்னாமுக்குள்ள இடது பாகத்தை எங்கே வச்சிருக்கிறாரு? எலியாவாகவே வரப்போகிறாங்க. மோசே எலியாவும் 6ஆம் கீழ் யூதட்ட போகிறாங்க 1,44,000 பேரை சந்திக்கும்படியாக. அப்போ அந்த அவருடைய எலியாவின் வருகை எப்படி இருக்கிறது? எலியா என்றால் யெகோவா தேவனுடைய ஆவி. நல்லா பாருங்க, எலியா வந்தால் யெகோவாவே வந்தது மாதிரி. ஆகையினால பைபிளில் எலியாவுடைய பிறப்புன்னு சொல்லப்படல, எலியாவுடைய வம்ச வரலாறும் சொல்ல. திஸ்பியனாகி எலியா அவ்வளோதான். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் அவரோட ஸ்டார்டிங்கை எப்படி மெல்கிசேதேக்கு சொன்ன மாதிரி திஸ்பியனாகிய. அப்போ இயேசுடைய வம்ச வரலாறு பாருங்க. அப்போ எலியா எந்த வம்சம்? காயின் வம்சத்தில் வந்தாரா? இயேசுவோட வம்ச வரலாறு மத்தேயுவிலும் லூக்காலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வம்ச வரலாறுல எங்கே எலியா வருதா? அப்போ பரிசுத்த சந்ததியில் அவர் பிறக்கலையா? அப்போ எலியாவோட அம்மா அப்பா யாரு? சொல்லப்படல. வேறு எலியாவோட அம்மா அப்பா சொல்லப்படல. ஆகியனால இது ரகசியம். அப்போ எலியாவின் ஆவி என்றாலே இது ரகசியம். யெகோவா தேவனுடைய ஆவி. அந்த யெகோவா தேவன் பரிபூர்ணமாக வாசம் பண்ணக்கூடிய அந்த எலியா அன்றைக்கு இருந்தார். ஆகையினால அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த எலியா மறிக்க முடியாது. ஆகையினால எலியா இருக்க நான் எடுத்துக்கொள்ளப்படுறது நீ பார்த்தாதான் நீ வரத்தை பெற முடியும்னு சொல்லி எலிசாட்ட சொல்லியிருந்தார். அப்போ எலியாவும் மறிக்க முடியாது, ஏனோக்கும் மறிக்கலை, மணவாட்டியும் மறிக்க முடியாது. ஏனென்றால் மறிக்க முடியாத நபருடைய செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். மறிக்க முடியாத விசேஷித்த செய்தி. சுவிசேஷ செய்தியானது விசேஷித்த செய்தியில் சுவிசேஷம் நற்செய்தி. இது நற்செய்தியை காட்டிலும் மேலான விசேஷமான செய்தி. சுவிசேஷத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் அநேகர் மரித்திருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் மரித்து அவர் உயர்ந்திருக்கிறார்கள். அது வேறு விஷயம். ஆனால் இந்த விசேஷித்த செய்தியின் மூலமாக மரணம் கிடையாது, மறிக்காமல் போகக்கூடிய செய்தி. ஆகையினால இந்த மறிக்காமல் போகக்கூடிய செய்தி யாருக்கு பொருத்தம் என்றால் கடைசி காலத்தில் மணவாட்டிக்கு. ஆகையினால யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கிறது. சரி போட்டோம். இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் அவன் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். எவன்? யோவான். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். எப்ப அறிவித்தான்? யாரு இவன்? யாரு இது? யோவான் சுவிசேஷத்தில் அறிவிச்சிருக்கிறான். யோவான் சுவிசேஷத்தை எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம். அவன் என்ன எழுதியிருக்கிறான்? சாட்சியாக அறிவித்திருக்கிறான். தான் கண்டதையும் தான் கேட்டதையும். அந்த சீஷனை வேலை குறித்து சாட்சிப்படுத்தி வேலை எழுதினவன். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனத்தை பாருங்க. அந்த சீஷனை வேலை குறித்து சாட்சி கொடுத்து அந்த யோவான் சீஷனே பத்மூத்தில் வெளிப்பட்ட அதே யோவான் சீஷன் தான் யோவான் சுவிசேஷத்தை எழுதினான். ஆனால் அந்த சீஷனே இவைகளை குறித்தும் சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசுவை பற்றிய குறித்து இயேசு கூட இருந்தவன். அப்ப இயேசு கூட இருந்ததுனால அவன் சாட்சி சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா இயேசு பக்கத்திலே இருந்தான், இயேசு எங்கே போனாலும் மடியிலே இருந்தான். அப்போ இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சீஷர்களே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற நிலைமைக்கு இருந்ததுனால இவன் அவனை குறித்து இவன் தான் கண்டதை பற்றி யாவற்றையும் குறித்து சாட்சியாக அறிவித்திருக்கிறான். அப்போ 2வது வசனம் அவன் தான் அப்போ யோவான் தன்னை இது பண்ணிக்கிறான். நான் யார்? இயேசு கிறிஸ்து கூட இருந்தவன். நான் ஏற்கனவே சாட்சியாக சுவிசேஷத்தை எழுதினவன். அப்போ நான் சாட்சியாக உள்ளவன். ஆகையினாலே நான் சாட்சி கொடுத்திருக்கிறேன்.
இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ம் வாசிக்கிறவனும் ம். கேட்கிறவர்களும் ம். இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இப்போ இனிமேல் எழுத போறக்கூடிய இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது. ஆனால் சுவிசேஷ புத்தகம் இயேசு கிறிஸ்துடைய சரித்திரத்தை வெளிப்படுத்தினது. இயேசு கிறிஸ்து எங்கே போனார், என்ன செஞ்சார், என்ன நடந்த விசேஷம். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவனும் வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் இதில் எழுதி பாக்கியவான்கள். கைகளும் பாக்கியவான். மற்ற ஆட்களை காட்டிலும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும், அது மாத்திரமல்ல சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறது காட்டிலும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் கேட்கறது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திரும்பக்கு கிடைக்காது. ஏனென்றால் நீங்கள் மனவாட்டிக்காக இது வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். ஆகையினால் நீங்கள் மனவாட்டியாக இருக்கிற பட்சத்தினால தான் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். அப்போ அனுக்கிரக காலம் உங்களுக்கு மாத்திரம்தான். வெளியே உள்ள ஜனங்களுக்கு அனுக்கிரக காலம் கிடையாது. அவங்க கிருபை இழந்துட்டாங்க. வெளியே உள்ள ஜனங்கள் கிருபை இழந்துட்டாங்க. மனவாட்டி அனுக்கிரக காலத்தில் அவளுக்கு மாத்திரம்தான் அனுக்கிரக காலம். ஆபிரகாம்ட தேவன் அவட்ட மாத்திரம்தான், ஆபிரகாம்ட மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார். உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை. சோதோம் குமாராவுக்கு அழிக்க போகிறாங்க. இப்போ அதே சிச்சுவேஷனில் நாம் இருக்கோம். அதே அங்கே அடையாளமாக இருந்தது. இப்பொழுது ஆபிரகாமிய மனவாட்டியாகிய நம்மிடத்தில் தேவன் இருக்கிறார். சோதோம் குமாராவுக்கு 2 பேர் மோசே எலியாவும் போயிட்டாங்க. அப்போ நம்மகிட்ட எலியாவின் ஆவி இப்போ நமக்குள்ளே வந்ததுனால நாம் தான் எலிசாவை போல, நம்மளை யார் மனவாட்டி எலிசாவை போல கிறிஸ்துக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எலியாவின் ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எலியா. அவனுடைய சால்வை அவன் எடுக்கும்போது சால்வை யார் மேலே வந்தது? எலிசா மேலே. முதல்ல 12 ஏர்மாரில் 12ஆம் ஏர்மாரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது எலியா தன்னுடைய சால்வை எடுத்து அவன் மேலே போத்தான். பெந்தேகோஸ்தே மனவாட்டி மேல் தேவன் தம்முடைய சால்வை போத்திட்டார். தேவன் தம்முடைய சால்வை போத்திட்டார். ரூத்து கோவாசில் போய் அவன் பாதப்பல்ல மூடி இந்த துணி எடுத்து அவள் போத்திக்கிட்டு அவள் பாதப்பல்ல படுத்துட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர் கிறிஸ்து. ஆகையினாலே மனவாட்டி எலிசாவுக்கு அடையாளமாக இருக்கிறபடியினால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிற மனவாட்டியாகிய நீங்கள், வெளிப்படுத்தும் விசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், புரிந்து கொள்ள முடியாதவங்களும் வாசிக்க முடியாதவங்களும் ஒன்று தான். வாசித்து புரிந்து கொள்ள முடியாதவங்களும் வாசிக்கவே முடியாதவங்களும் ஒன்று தான். அந்நிய பாஷை. இது ஹிந்தியில் எழுதியிருந்தால் படிப்பீங்களா? வாசிக்க மாட்டீங்க. தமிழில் எழுதிருக்கணும், நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆனால் தமிழில் எழுதி உங்களுக்கு புரியலைன்னா அதுக்கு ஹிந்தியே படிச்சுட்டு இருக்கலாம், இங்கிலீஷே படிச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியாத மொழியில் உள்ளதை தடவையாவது டிக்ஷனரியை பார்த்தாவது அறகுறையாக இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அறகுறையாக படிச்சுக்கலாம். ஆனால் தேவன் இந்த வார்த்தையில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறபடியினால் நாம் பாக்கியவான்கள். கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்பவர்களும் பாக்கியவான்கள். இதில் எழுதியிருக்கிறத கை கொள்ளணும்னா இது புரிஞ்சிருக்கணும். என்ன எழுதிருக்குன்னு புரிஞ்சிருக்கணும். அப்போ பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. அப்போ இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காலத்தை கடந்து செல்லும்படியாக காலம் உங்களுக்கு சமீபமாக இருக்குது. காலம் இருக்குது, ஆனால் காலம் எப்படி இருக்கு? சமீபமாக இருக்கிறது. காலத்தை கடந்து செல்வதற்கு லகுவாக இருக்கிறது. இந்த காவிரியாத்துக்கு அந்த ஒகேனக்கல்ல ஆடு தாண்டும் காவிரின்னு போயிடும். ஆடு தாண்டும் காவிரி. ஒகேனக்கல்ல பெரிய பாறைகள் இருக்கக்கூடிய காவிரியார் உள்ள விழுந்து வருது. அந்த 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 பாறை ஒரு 10 அடி 15 அடி இருக்கும். அதை ஆடு தாண்டிடணும். ஆடு ஓடியை வந்து தாண்டிடணும். ஆடு தாண்டும் காவேரின்னு பேர். எங்கே கர்நாடகா பார்டர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு நுழையும் போது ஆறு அவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆனால் இங்கே குளித்தலை தாண்டி வரும்போது அது பேர் அகண்ட காவேரி. அமராவதி நதி மற்ற நதியெலாம் அதில் வந்து ஜாயிண்ட் ஆகி அகலமாக போயிடுச்சு. குளித்தலையிலேருந்து கல்லணை வரைக்கும் போகும்போது முக்கொம்பு வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் காவிரி ஆற்றோட அகலம். காவிரி ஆற்றோட குறுக்ககலம் 1.5 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர் வரைக்கும் குறுக்ககலம் இருக்குது. முக்கொம்புலேருந்து அது பிரிஞ்சு இங்கிட்டு 1 கிலோமீட்டர், அங்கிட்டு 1 கிலோமீட்டர் அகண்ட காவிரியாக வந்து கல்லணையில் வந்து ஒன்று சேரும். அதுக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்தில் காவிரி ஆற்றை ஒரு ஆடு தாண்டிடணும். அவர் அந்த இடத்துக்கு பேர் ஆடு தாண்டும் காவிரின்னு பேர். ஒகேனக்கல் பக்கத்தில்.
எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்காக வந்துச்சு, இங்கே பாக்கியவான்கள், இங்கே யாரு மற்றவங்களை காட்டிலும் பாக்கியவான்கள். உங்களுக்கு இதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். மற்றவங்களாம் இது அந்நிய பாஷை, வெளிப்படுத்தும் விசேஷமே நிறைய பேருக்கு அந்நிய பாஷை பார்த்தா ஒன்றுமே புரியாது. இப்போ நம்ம வசனத்துக்கு வேணால் வசனத்துக்கு வசனம் வசனத்துக்கு வசனம் வசனத்துக்கு வசனம் தெளிவாக போயிட்டு இருக்கணும். புரியலன்னு நீங்கள் அடுத்த வாரம் கேளுங்க, ஸ்லோவாக போகணும். நீங்கள் 3 வருஷத்தை பார்த்தாலே பெருசு, 3-4 வருஷத்தை பார்த்தாலே பெருசு. ஆனால் தொடர்ச்சியாக அடுத்து திரும்ப இதை பிரசங்கம் பண்ணி நீ காலம் கிடையாது. திரும்ப திரும்ப ஒரே தலைப்பில் பேசிட்டு புது பொருளுக்கு போகணும். வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு இதான் லாஸ்ட்டு. வெளிப்படுத்துகிற விசேஷம் நான் திரும்ப பிரசங்கிக்க மாட்டேன். இடையில அப்பப்போ டச் பண்ணுறது வேறு, வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லப்பட்ட காரியத்தை சொல்கிறது வேறு. முழுவாக விழாவாரியாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் இப்போ அன்றைக்கு பத்மூர்த்தியில் யோவானுக்கு கர்த்தர் எப்படி எலியாவின் ஆவியை கொண்டு வெளிப்படுத்தினாரோ அதே போல் உங்களுக்கு எலியாவின் ஆவியை கொண்டு தேவன் வெளிப்படுத்துகிறவில்லை, பிடிச்சிங்க, விட்டுறாருங்க. ஆகையால 3ஆம் வசனம் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இது வரைக்கும் நிருபங்கள். அப்போஸ்தலர் நடபடியிலிருந்து யூதா வரைக்கும் அதுக்கு பேர் என்னது, நிருபம். ஆகையால இதுக்கு முந்தினது யூதா என்ன, அப்போ நிருபம்னா லெட்டரு. இதுபோல் அப்போஸ்தலர்கள் எழுதக்கூடிய 1 பேதுரு 2 பேதுரு 1 இதெல்லாம் நிருபங்கள், கடிதங்கள். நிருபம்னா கடிதம். அப்போஸ்தலர்களுக்குள்ளே எழுதப்பட்ட அந்த நிருபமானது, ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடிதமானது ஒரு சபைக்கு சபை அனுப்பப்பட்ட நிருபம். ஆனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 தான் சுவிசேஷம். இந்த 4மே சிங்கமுகம், காளைமுகம், மனுஷமுகம், பறக்கிற 4 முகங்களுக்கு அடையாளமாக 4 சுவிசேஷங்கள். அப்போ மத்தேயு சிங்கத்தை போல் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணக்கூடிய செய்தி சுவிசேஷம். ஆகையினால மோசத்தை இவன்கிட்ட பேருக்கு சாவியை கொடுத்துட்டார், அவன் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறான். அடுத்தது காளைமுகம் மார்க்கு, ஸ்பீடு, அதிக உழைப்பு. அடுத்து லூக்கா மனித முகம். லூக்கா படித்தவன், மனித அறிவும் கொண்டவன். லூக்கா இருக்கலே சீசியர்களே படித்தவன், டாக்டர். யாரு? லூக்கா. ஆகையினால அவனுக்கு கொடுக்கப்பட்டது மனித ஞானம். அந்த காலத்தில் ஜான் வெஸ்லி காலத்துலேயும் மார்ட்டின் லூத்தர் காலத்திலையும் மனித ஞானத்தில் ஊழியம் செய்தார்கள். மனித அறிவிலே நல்ல ஊழியம் செஞ்சாங்க. மனித அறிவிலே எப்படி சபையை விருத்தி பண்ணணும், எப்படி சபையை பெருக்கணும், எப்படி சபையை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி அங்கங்கே நிறுவனம். அப்போ சபையை பெருகிறதுக்கு என்ன வழி, அங்கங்கே வீட்டு கூட்டத்தை ஆரம்பிக்கணும். அங்கங்கே வீட்டு கூட்டத்தில் அன்றைக்கி தான் நீங்கள் ஏஜி சபையை அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஒரு விசுவாசி ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் ஆரம்பிப்போம். அதுவும் அந்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உள்ள கூட்டுறோம். அப்போ நல்லா பெருகிச்சு அங்கே ஒரு சபை ஆரம்பிச்சிடும். இப்படிமா வீடுகள் தோறும் அவர்கள் சபையாக மாற்றி கொண்டு வந்தார்கள். இது மனித ஞானத்திலையும் நடந்த, லூத்தர் காலத்திலையும் ஜான் வெஸ்லி காலத்திலையும் நடந்தது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் பறக்கிற கழுகுக்கு அடையாளமான, தூரத்து பார்வை அறியக்கூடிய தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு அடையாளமாக யோவான் சுவிசேஷம் பூரா தீர்க்க தரிசனத்துக்குமான வசனங்கள் கடைசி நாட்களில் நடக்கக்கூடியது. அதே யோவானுக்கு தான் வெளிப்படுத்தும் விசேஷம் தீர்க்க தரிசன வசனமாக கொடுத்துருக்காரு. புரியுதா? யோவான் மனவாட்டி கிடையாது. அப்போ யோவான் சுவிசேஷம் யார் கிடையாது? 4 சுவிசேஷத்தில் யோவான் சுவிசேஷத்தை புரிஞ்சிக்கணுன்றது மனவாட்டி தான். கூடார பண்டிகையில் பாதி பண்டிகையில் யோவான் ஆதியிலே வார்த்தை அதோட ஆரம்பமே மத்தேயு, மார்க்கு, லூக்கால அந்த இயேசு கிறிஸ்துவோட சரித்திரத்தை சொன்னாலும், ஆனால் யோவான் சுவிசேஷத்துடைய ஆரம்பமே வித்தியாசமாக இருக்கும், முடிவும் வித்தியாசமாக இருக்கும். அவன் சாட்சி சொன்னவன். ஆகையினால அந்த யோவான் சீசன் வந்து ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் புரிஞ்சிக்கிறதே பெருசு. யோவான் 1ஆம் அதிகாரத்தை புரிஞ்சிக்கிறதே பெருசு. ஏன்னா மற்ற சுவிசேஷத்தை காட்டிலும் இது தூரத்து பார்வையை அறிந்து கொள்ளக்கூடிய சுவிசேஷம். ஆகையினால 4வது ஜீவன் பறக்கிற கழுகுடைய பார்வை கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டருக்கு பார்வை தெரியும். நம்ம பார்வை 4 கிலோமீட்டர் கூட தெரியாது. நம்ம பார்வை நல்லா பிளெயினாக இருந்ததுன்னா, ஓப்பனாக இருந்ததுன்னா 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரக்கூடிய லாரியா வேனா இது நமக்கு தெரியாது. ஆனால் கழுகு 10-15 கிலோமீட்டர் பார்வை அடையும். அதோட பார்வை வித்தியா. மற்ற பறவையெல்லாம் மிஞ்சி போனால் கொஞ்சம் உயரத்தில் பறக்கும், ஒரு ஏரியா தான் அது பார்க்கும். இன்னும் ஒரு காலனி தான் பார்க்கும். இது வசந்த 7 தெருன்னா அந்த காக்காலாம் இந்த 7 தெருத்து தான் அதுக்கு தெரியும். கொஞ்சம் பருந்து கருமண்டை வரைக்கும் பார்க்கும். ஆனால் கழுகானது மலைக்கோட்டை உயரத்துக்கு மேலே பறக்கிறதுனால திருச்சி பட்டணம் முழுவதுமே அதை பார்க்கக்கூடிய. அப்போ
அப்போ தூரத்து பார்வை அறியக்கூடியதுக்கு அடையாளமாக 4வது சுவிசேஷம். அந்த தூரத்து பார்வை அறியும்படியாக யோவானுக்கு அதே யோவான் இங்கே நான் சாட்சி கொடுத்தேன் என்று சொல்லிட்டு இப்பொழுது அதே யோவான் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அதே யோவானுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல வசனம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசனம். முதல் 4 சுவிசேஷம் அப்போஸ் நடபடியிலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் நிருபங்கள் கடிதங்கள். பவுல் எழுந்த கடிதம் அதிகமாக இருக்கிறது, பேதுரு கடிதம் இருக்குது, யாக்கோபோட கடிதம் இருக்குது, யூதாவோட கடிதங்கள் இருந்து கடிதங்கள் நிருபம் என்றால். ஆனால் கடிதம் என்பது வேற, இது தீர்க்க தரிசனம். அது திரும்ப தீர்க்க தரிசனத்துக்கு வந்துட்டார். அப்போ இது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களும் காலம் சமீபமாக இருக்கிறது. இவங்க தான் காலத்தை பற்றியே தெரிஞ்சு கொள்ளக்கூடியது. இதுக்கு முன்னாடி காலத்தை பற்றியே இல்லை, இனி காலம் சமீபமாக இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டு முடிந்து 1ஆம் நூற்றாண்டு கடைசியிலேயே இந்த கிட்டத்தட்ட கிபி 90 வருஷம் எழுதுறாரு. எத்தனை வருஷம்? கிபி வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்பட்ட வருஷம் கிபி 95லிருந்து 96 வரைக்கும் எழுதிருக்காங்க. இந்த வருஷத்தில் 1ஆம் நூற்றாண்டின் முடிவில் 100 வருஷம்னா 1ஆம் நூற்றாண்டு. 1ஆம் நூற்றாண்டின் முடிவிலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம், விசேஷமான புத்தகம். அப்போ இனி சம்பவிக்கக்கூடியவைகள் சபை காலத்தில் என்ன நடக்குங்கிறத தேவன் பத்மூர்த்தியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தாங்க. 2000 வருஷம் 1ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துருக்கோம். எத்தனாம் நூற்றாண்டு வந்துருக்கோம்? 21ஆம் நூற்றாண்டு. 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை யோவானுக்கு வெளிப்படுத்திட்டார் ஏற்கனவே. இப்போ நம்ம மணவாட்டியா, உண்மையான மணவாட்டியாக இருக்கிறதுனால அந்த அடையாளமான யோவான் அங்கே மணவாட்டியா, அவனும் மணவாட்டி தான். ஆனாலும் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தால் நாம் அவன் பார்க்க முடியாத அவன் தூரத்து பார்வை கழுகி பார்வையாக 2000 வருஷம் என்ன நடக்குன்னு அவன் பார்த்து அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அவன் எழுந்தது. நாம் கழுகு இருக்கிற உயரத்துலேருந்து யோவான் பார்த்தான். நாம் ஸ்பாட்லேயே இருக்கோம். எங்கே இருக்கோம்? ஆமாம், கழுகு எந்த இடத்த பார்த்துச்சோ அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அப்போ நம்ம இன்னும் நல்லா தெரியுமா தெரியாதா? கழுகு 10 கிலோமீட்டர் உயரத்துலேருந்து பார்க்குது. அந்த 10 கிலோமீட்டர் உயரத்துலேருந்து பார்க்கும்போது கீழே ஓடுறது பெருச்சாரியா எலியான்னு அதுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்னது? ஆமாம், நம்ம மலைக்கோட்டை மேலேருந்து பாருங்கள், ரோட்டில் அந்த பெரிய இடத்துல நடந்து வர்றோம் பூரா சின்ன மனுஷனமாக இருப்பான். நல்லா அது ஆம்பளையாக பொம்பளையான்னு தெரியாது. நீ இன்னைக்குள்ள காலத்தில் நேரிலே பார்க்கும்போதே ஆம்பளையாக பொம்பளையான்னு தெரிய மாட்டேங்குது. பொம்பளை ஆம்பளை மட்டை போட்டுக்குது, ஆம்பளை பொம்பளை மாதிரி சட்டை போட்டுக்கிறான். அப்போ நேரில் இவன் குடி மிதிச்சுக்கிறான், இவன் குடியாக வளர்த்துக்கிறான், பொம்பளை கிராப் பண்ணிக்கிறான். நேரில் பார்க்கும்போது தெரியல, மலைக்கோட்டை மேலேருந்து பார்த்தா என்ன தெரியும்? ஆனால் பண்ணால் கூட தெரியாது. ஆனால் நமக்கு இந்த யோவானுக்கு அதே போல் யோவான் மலைக்கோட்டை மேலேருந்து பார்த்த மாதிரி இப்போ பார்த்து எழுதியிருக்கிறான் வெளிப்படுத்தின விசேஷம். நம்ம பெரிய கடை தெரு வீதியிலே இருக்கிறோம். அப்போ நான் இன்னும் நல்லா தெரியுமா தெரியாதா? இன்னும் நல்லா தெரியும், தெளிவாக தெரியும். இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நமக்கு வெளிப்படுத்தும் விசேஷத்தின் மூலம் முழுமையாக தேவன் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆக இப்போ 4வது வாசிங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும். ஆசியா மைனர், ஆசியா கண்டம் இல்லை, ஆசியா மைனர்னு ஒரு பகுதி. அந்த அங்கே 7 பட்டணங்கள் இருக்கிறது. அந்த 7 பட்டணம் எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, இந்த மாதிரி 7 பட்டணம் 7 ஊர் இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் எத்தனை ஊர் இருக்குன்னு சொன்னால் உங்களால் இது எத்தனை ஊரை சொல்ல முடியும்? திருச்சி மாவட்டத்தில் எத்தனை ஊர் இருக்குது? அதுவே நமக்கு தெரியாது. ஆசியா மைனரில் உள்ள ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஒரு எத்தனை ஊர் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரிய போகுது? திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை, திருச்சி மாவட்டம் தானே? மணப்பாறை திருச்சி மாவட்டம். அப்புறம் வேற கரூர்லாம் தனி மாவட்டம் ஆயிடுச்சு. நான் இப்போ உள்ள தான் கேட்குறேன். இப்போ குளித்தலை, தோகமலை, ஒரு பக்கத்தில் உள்ள ஊர் தான் சொல்ல முடியும். பெரம்பலூர் தனி மாவட்டம் ஆகிப்போச்சு. அப்போ திருச்சி மாவட்டம் சின்ன சின்ன ஊர்கள்னால் மணப்பாறை, விராலிமலை, துவரங்குறிச்சி திருச்சி மாவட்டம் சேர்ந்தது. அப்போ மணப்பாறை திருச்சி மாவட்டம் சேர்ந்தது. இந்த பக்கம் குளித்தலை திருச்சி மாவட்டம் சேர்ந்தது. குளித்தலை திருச்சி மாவட்டம் தானே? குளித்தலை திருச்சி மாவட்டம். இந்த பக்கம் திருவெரும்பூர் திருச்சி மாவட்டம். திருவெரும்பூர் லால்குடி திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் ஒரு நீங்கள் ஒரு 7 ஊருக்கு நெருக்கி சொல்லிடலாம், சின்ன சின்ன ஊராக. ஆனால் ஆசியா மைனருங்கிற ஒரு ஏரியாவில்
அங்கே 7 ஊர் இருந்தது அந்த நாட்களில். அந்த நாட்களை தேவன் அந்த 7 ஊரை ஓமையாக வச்சிருக்கிறார். அந்த 7 ஊரை சேர்ந்த சபைகள். ஆகையினால தான் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் 7 ஊரில் உள்ள 7 சபைகளுக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபைக்கு பேரே கிடையாது. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைக்காரன் தான் பெத்தேல் சபை, ஏலிம் சபை, ஆளாளுக்கு வாய்க்கு வந்த பேரை வச்சுக்கிறான். ஏன்னா அவனுக்கு பிஸ்னஸ் சம்பாதிக்கணும். வேதத்தில் உள்ளபடி அவன் எவன் பேர் வைக்க. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கொரிந்து சபை. கொரிந்துங்கிறது அந்த ஊரோட பேர். கலாத்திய சபை, கலாத்திய நாட்டோட சபை கலாத்திய சபை. அப்போ எபேசு சபை அந்தந்த ஊரை வச்சு தான் பட்டணமே. அங்கே புதுக்கோட்டை ஜெயராஜ் ஒருத்தர் தீர்க்கதரிசி செய்தியில் புக்கெலாம் டிரான்ஸ்லேட் பண்ணவர், அவர் சபை புதுக்கோட்டை சபைன்னு வச்சுருப்பார். அவர் மதுரையில் சபை நடத்தினார். ஆகையினால சர்ச்சட் சென்னை, சர்ச்சட் மதுரை. ஆக நம்ம புக்கு வருது, இந்த புக்கு சென்னையில் ஒரு புக்கு வருமே, அந்த புக்கு சர்ச்சட் மெட்ராஸ். அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவாளிகளாக நம்மளும் என்ன பண்ணோம், பெந்தேகோஸ்தேக்காரன் மாதிரி சபைக்கு பேர் வைக்கக்கூடாது, பைபிளில் உள்ளது மாதிரி பேர் வைக்கணும். அப்போ பைபிளில் உள்ள மாதிரி பேர் எப்படி வைக்கிறது, சர்ச்சட் கர்மண்டபம். நான் ஆரம்பத்தில் அப்படிலாம் நினச்சேன். என்ன சர்ச்சட் திருச்சி அவன் பேர் வைக்கலாமான்னு நினச்சேன். ஆனால் தீர்க்கதரிசி செய்தியை வாசிக்க வாசிக்க அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதுவும் தப்பு. அவன் பெத்தேல் பெணியில் ஏலிம் சர்ச்சி, பெராக்கா சபை, அந்த சபை இந்த சபைன்னு பேர் வச்சிருக்கிறான் ஆளாளுக்கு. ஆனால் வேதத்தின்படி தீர்க்கதரிசி செய்தியின்படி அது நீங்கள் ஆராதிக்கும் சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரண்ணாம் டேபர்னாக்கல்லே பிரண்ணாம் சபை இந்த சிஓடிலே வருது. பிரண்ணாம் சபையவே ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ ஜீவன் எங்கே இருக்கு, செய்தி எங்கே இருக்கு, வார்த்தை எங்கே இருக்கு, நித்திய ஜீவ வார்த்தை முடித்துக்கொண்டே நாங்கள் யார் இடத்துல போவோம், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய செய்தி. பிணம் எங்கேயோ அங்கே கல்லுகள் வந்து கூடும். அப்போ மாம்சம் எங்கே இருக்கு, பலமுள்ள ஆகாரம் எங்கே இருக்கு, அதுதான் ஜீவன் இருக்கக்கூடிய இடம். ஆகையினால ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று சொல்ல வேண்டும் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி செய்தியை வாசிக்கிறவங்க கூட அந்த இதை கூட அவங்க பார்க்கல நிறைய பேர். ஆகையினால உண்மையிலே நம்ம போர்டு வைக்க தேவையில்லை, ஒன்றும் வைக்க தேவையில்லை. ஆதி நாட்டில் போர்டு வைக்கல, ஒன்றும் வைக்கல, ஸ்தாபனம் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அதெல்லாம் தேவை. அதெல்லாம் அந்திகிறிஸ்து முத்திரைக்கு போயிடும். நமக்கு போர்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. யாரும் வந்து நம்மகிட்ட கேட்கவும் முடியாது. ஏன் எங்கள் சபனத்துக்கு கேட்க முடியுமா, இது எங்கள் வீடியா, இது மேல் வீட்டில் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுறோம். 120 பேர் கூடின சபைக்கு பேராக வச்சாங்க. அப்போ இது தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் கூடி ஆராதிக்கிறோம், கூடி ஜெபிக்கிறோம். ஆகையினால் வந்து போன வருஷம் குவாரண்டைன் டைம்லேயே வந்து பார்த்தாங்க. அந்த ஏரியா சங்கத்துக்காரலாம் வந்து பார்த்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா இதை நம்ம போர்டு வைக்கல. போர்டு வச்சு தான் அவன் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டுருவான். இங்கே சபை நடத்துகிறாங்கன்ட்டு இங்கே நம்மளை தான் ஃபோட்டோ எடுக்கணும். நம்மளை ஃபோட்டோ எடுத்தால் என்ன சபை நடத்த முடியுமா? நாங்கள் கூடி ஜெபிக்கிறேன். யார் நான் கொரோனாக்காகவே ஜெபிக்கிறேன். நீ ஒன்றை காப்பாற்றிக்க, நீ முதல்ல ஃபோன் சொல்லி அனுப்பிட்டு அவன் வர்றதில்லை. இந்த பக்கத்து வீட்டில் அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பயந்து இவங்க கூட்டம் கூடுறாங்க, இவங்க மூலமாக கொரோனா வந்து இவங்க மூலமாக நமக்கு தொத்திருமோன்னு அவனுக்கு பயம். உனக்கு ஒன்றா வரும்போது எங்களுக்கு வராது, என் நிமிஷம் இந்த தெருவுக்கே வராது. இந்த தெருவில் யாருக்கு வந்தாலும் அந்த ரோடை பிளாக் பண்ணிடுவான். அப்போ இது கவனிக்கக்கூடிய ஏரியாவாக போயிடும். ஆகையினால நம்ம இங்கே வராதுனால பொன்மலைப்பட்டியில் வராது, ஏர்போர்ட்டில் வராது, லால்குடியில் வராது, அவங்ககிட்ட பக்கம் வராது, அவங்க யாருக்குமே வராது. கர்த்தருடைய ஜனங்கள் நிமித்தம் கோசேன் நாடு முழுவதுமே காக்கப்பட்டது அவருடைய பிள்ளைகள் இருக்கிறதுனால. நம் நிமித்தம் நாம் எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் வராது, வராதா? எவ்வளோ பிசாசு ஜனங்கள் இருந்தாலும் நம் நிமித்தம் அவங்க காக்கப்படுறாங்க. நம்ம காலையில் பார்த்தோமே, தடை செய்கிறவன் எடுக்கப்பட்டாலுடைய அவன் வெளிப்பட முடியாது. நாம் அந்த ஏரியா விட்டு வெளியே வந்துட்டோம்னா வந்துடும். அதே போல் நம்ம கண்டோன்மெண்ட்டில் இருக்கிறோம், அங்கே இருக்கு. நீங்கள் எங்கெங்கே போனீங்களோ உங்கள் நிமித்தம் அந்த ஜனங்கள் காக்கப்படுவாங்க. அதான் ஆசீர்வாதம். நம்மளால் மணவாட்டிக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகையினால் நம்ம எங்கெங்கே போனாலும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆகையினாலே எதுவும் நம்மளை பாதிக்காது. அப்போ ஆசியாவில் அந்த 7 பட்டணங்கள், அந்த 7 பட்டணத்தை உதாரணம் எடுத்துக்கிற நல்லா புரிஞ்சுங்க. எபேசு, சிமிர்னா, பெர்கபு, தியத்தீரா, சர்தை, இதெல்லாம் ஊரோட பேர்.
இது அந்த அந்த 7 பட்டணத்தோட பேர் லால்குடி, திருவரம்பூர், மணப்பாறை, துவரங்குறிச்சி அப்படிங்கிறது மாறி திருச்சி மாவட்டத்தில் உள்ள அந்த ஊர்கள். அதே போல் ஆசியா மைனருங்கிற மாவட்டத்தில் உள்ள ஊர்கள், இந்த 7 ஊர்கள். அந்த 7 ஊர்களில் முத சபை பெருக ஆரம்பித்தது. அதை எக்ஸாம்பிளாக, அதை மாதிரியாக கொண்டு தேவன் இந்த 2000 வருஷத்தை 7 சபை காலங்களாக பிரிக்கிறார். நல்லா நிறைய பேர் சாப்பிட்டுக்காரலாம். ஏங்க இது அந்த ஊரில் உள்ள சபைங்க, அந்த ஊரில் உள்ள சபைக்கு இப்போ சபையை போட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிறீங்க, அது அந்த காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். அது அந்த ஊரில் சபையில் இல்லை. கொரிந்து சபைக்கு நிருபம்னா அது கொரிந்து ஜனங்கள் இருமாட்டலாம். அவன் செத்து போயிட்டான் 10ஆம் நூற்றாண்டுலேயே. இப்போ கொரிந்து சபையில் உள்ள நிருபத்தை நீங்கள் நான் படிக்கணும். ஏன் படிக்கணும்? கலாத்திய நிருபத்தை நீங்கள் படிக்காமல் விட்டுருங்க. எபேசியர் புத்தகத்தை நீங்கள் படிக்காதீங்க. அது அந்தந்த காலத்துக்கு உண்டான ஜனங்கள் தானே, உங்களுக்கு இல்லை. பவுல் யாருக்கு லெட்டர் எழுதினாரு? உங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா எழுதின லெட்டர் உட்காந்து நீங்கள் படிப்பீங்களா? உங்கள் கொள்ளு தாத்தா எழுதின லெட்டர் உட்காந்து நீங்கள் படிப்பீங்களா? உங்கள் தெல்லு தாத்தா யாருக்கும் எழுதின லெட்டரை படித்து தூக்கி போட்டுருவீங்க, குப்பையில் போட்டுருவீங்க. அதை பத்திரமா வச்சு படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க, திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. கலாச்சாரம் எழுதி திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. கொரிந்தியர்கள் திரும்ப படிக்க மாட்டீங்க. அப்போ பைபிளை நீங்கள் படிக்க மாட்டீங்க. எபேசியர்கள் திரும்ப படிக்க மாட்டீங்க. ரோமர்கள் திரும்ப படிக்க மாட்டீங்க. அந்த ஒவ்வொரு பட்டணங்களுக்கு எழுதப்பட்டது, ரோமாபுரிக்கு எழுதப்பட்டது. அப்போ அந்த நிருபங்கள் அந்தந்த பட்டணங்களுக்கு எழுதப்பட்டபடினால் அந்த பட்டணங்களுக்கு மூலமாக கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். அதே போல் எபேசு, சிம்னா, லவோதிக்கா இந்த 7 சபை காலத்தில் உள்ள 7 பட்டணங்கள்லையும் உள்ள ஜனங்களுக்கு போதிப்பது போல் தேவன் முழு சபைக்கும் போதிக்கிறார். கடைசி காலத்தில் உள்ள சபைக்கும் போதிக்கிறார். ஆகையினால இந்த 7 பட்டணங்களை தேவன் தெரிந்து கொண்டு 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாகும். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற 7 ஆவிகள். அது இந்த 7 குத்துவிளக்கும், இது 7 எண்ணெய். 7 குத்துவிளக்கும் ஒரே எண்ணெய் தான். ஒரு நாள் தான் நடந்தது, இதுவும் இல்லையா? சரி, அந்த 7 பொன்குத்துகளுக்கு ஆசீர்வாத கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாக, உடன்படிக்கை பெட்டியாகி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக, அந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக, அக்னி சர்மம் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு முன்பதாக வைக்கப்பட்ட அப்படின்னால் அது தேவனுக்கு முன்பதாக உள்ள 7 ஆவிகளாலும் அவருடைய சிங்காசனத்துக்கு மேல் முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். தேவன் தன்னுடைய ஆவியை 7 பங்கா பிடிக்கிறார். தேவன் தன்னுடைய கலரை வானமில்லை 7 கலராக பிரிச்சிருக்கிறார். தேவன் தன்னுடைய இசையை 7 ஸ்வரங்களாக பிரிச்சிருக்கிறார். சரிகமா பத்தினி அது 7. தேவன் எல்லாத்தையும் 7 வாரத்துக்கு 7 காலத்தை 7 பிரிச்சிருக்கார். வாரத்துக்கு 7 நாள் பிரிச்சிருக்கார். எல்லாமே 7 பிரித்து தேவன் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஆக எல்லாத்தையுமே 7 வச்சிருக்கிறார். 7 என்பது கம்ப்ளீட், முழுமை. 7 என்பது 3 இஸ் பெர்ஃபெக்ஷன், 7 இஸ் கம்ப்ளீஷன். ஒரு முழுமையடைந்த தேவனை குறிக்கிறது. அப்போ தேவன் தன்னுடைய முழுமையான வெளிப்பாட்டை 7 ஆவிகளாக பிரித்து 7 சபைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஆவியாக இருக்கிறது. ஆகையினால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் ஆசியாவில் 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகி அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவருடைய சிங்காசனத்திற்கு மேல், அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற 7 ஆவிகளாலும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக, தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக இருக்கக்கூடிய 7 ஆவி. அது 7 ஆவியும் தேவனுடைய ஆவி தான். 7 ஆவியும் யாருடைய ஆவி? 7 ஆவியும் தேவனுடைய ஆவி தான். வானத்தில் உள்ள வானவில்லில் உள்ள 7 கலரும் எங்கள் வானவில் தான். 7 சுரங்களும் இசை தான். 7 1லேருந்து 7 வெள்ளை கலர்லேருந்து சூரிய வெளிச்சம் வெள்ளையாக தெரிகிறது. அந்த வெண்மைக்குள் 7 கலர்கள் இருக்கிறது. ஆக தேவனுக்குள் 7 ஆவி இருக்கு. ஆகினால் அந்த 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப அந்த 7 ஆவிகளும் உண்மையுள்ள சாட்சி, மரித்தோருக்கு முதல் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது வரைக்கும் 5 வசனம் முடிச்சாச்சு. இந்த 5 வருஷத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா?
உண்மையில சாட்சி. இப்போ யோவான் தான் உண்மையில சாட்சி. அவன் தான் சொன்னான் 2வது வசனத்தில் என்ன சொன்னான்? இவன் தமிழ் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் குறித்து சாட்சியாக அறிவிக்கிறதாக. யோவான் கொடுக்குற சாட்சி ஏன் உண்மையில சாட்சி என்றால், அவன் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவன், இயேசு கிறிஸ்து மார்பிலே இருந்தவன், இயேசுவை தொட்டு பார்த்தவன், இயேசுவை கட்டிப்பிடித்து கொண்டு இயேசுவோடு இருந்தவன், மணவாட்டி. அப்போ மணவாட்டி தான் மணவாளனை குறித்து உண்மையான சாட்சி. மணவாட்டிக்கு தான் மணவாளன் வண்டவாளம் தான் தெரியும், அப்படியே இல்லையா? மணவாட்டிக்கு தான் மணவாளனை பற்றி நல்லா தெரியும். ஆக ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் வண்டவாளத்தை கேட்டால் உங்கள் வீட்டுக்கார மட்டும் தான் கேட்கணும். ஐயா, ஒரு கடவுளை பற்றி ஒரு மனைவி தெரிஞ்சிருக்கிறத விட ஒரு கடவுளை பற்றி ஒரு சிஷியம் தெரிஞ்சுக்கிறது பெருசு. அதான் கடவுளுடைய இப்படி ஒரு வார்த்தை கிடைக்கவே கிடைக்காது. கடவுளை அவர் உலகத்தை படைச்ச கடவுள் இயேசு கிறிஸ்து. அவர் கூட யோவான் கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கிறான், படுத்திருக்கிறாங்க. அது பெரிய ஆச்சரியம் இல்லையா? பெரிய ஆச்சரியம். இப்போ அந்த யோவான் தான் எனக்கு இந்த செய்தி கிடைக்கும். அப்போ அந்த யோவானெல்லாம் அவர் எதுக்கு ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தும்படி யோவானுக்கு எலியாவின் ஆவியை கொண்டு எலியாவாகிய தூதனை கொண்டு யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். யோவான் மூலமாக நமக்கு எல்லா ஊழியக்காரனுக்கும் வெளிப்படணும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து யோவான், யோவானுக்கு அடுத்து அந்தோனி. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்புவித்ததும் நம்முடைய தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் எலியாவை அனுப்பி இந்த எலியா ஊழியக்காரனை யோவானுக்கு வெளிப்படுத்தி அந்த நீங்கள் வந்து யோவானுக்கு நீங்கள் 4வது லிஸ்ட்டு. நீங்கள் யார்? 4வது. இன்னும் சொல்ல போனால் 5வது லிஸ்ட்டு. முதல்ல பிதாவாகிய தேவன், அவர் இயேசு பிதாவாகிய தேவன், 2வது இயேசு கிறிஸ்து ஒப்புவித்ததும் இந்த இயேசு கிறிஸ்து எலியாவியாகிய தூதன் மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்தி அந்த யோவான் மூலமாக எல்லா ஊழியக்காரனும். அப்படிங்க 5வது லிஸ்ட்டு. எல்லாருமே நீங்கள் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருமே. 5 என்பது கிருபை. 5 என்பது கிருபை இருக்கிறதுனால 5வது தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அப்போ கிருபைக்குள்ளாக நான் நம்மை முன்குறித்திருக்கிறார். சரி போட்டோம். இப்போ இந்த உண்மையுள்ள சாட்சி, அப்போ யோவான் தான் உண்மையுள்ள சாட்சி, கண்ணால் கண்டவன். இயேசுவை நான் இயேசுவை பார்த்துருக்கிறோமா? இல்லை. அவன் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் இயேசுவை பார்த்ததுனால அவன் உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறான், அவன் மெய்யான சாட்சியாக இருக்கிறான். இப்போ 6வது வசனத்துக்கு போவோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களென நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவர் எதுக்கு நம்ம என்ன வாக்கியிருக்காரு? ராஜாக்களும் நம்மிடத்தில் முதல்ல அன்பு கூர்ந்ததுனால வந்திருக்காரு தேவன். நம்மிடத்துல அவர் அன்பு கூர்ந்ததுனால, நீங்க தேவனுக்கு அன்பு கூர்ந்ததுனால இல்லை, நீங்க தேவனுக்கு துரோகியா இருந்தோம், தேவனுக்கு பாவியாக இருந்தோம். பாவியாக இருக்கையில் அவர் நம்மை தேடி வந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம பண்ணியாக இருந்தோம், நம்மளை குளிப்பாட்டி நம்மளை சுத்தப்படுத்தி என்ன கண்ட பண்ணியாக இருந்த நம்மளை வெள்ளை பண்ணியாக மாற்றிட்டார். என்ன கண்டதை சாப்பிட்டு கொண்டு இருந்த நம்மளை உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு இதெல்லாம் சாப்பிட முடியாது. சென்ட் ஜோசப் காலேஜில் பண்ணி வளர்க்குறாங்க, அது சுத்தமான பண்ணி அப்படின்ட்டு அந்த பன்னிக்கறிக்கு டோக்கன் விட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை என்னமோ அந்த பன்னிக்கறி வாங்குறதுன்னா முன்னாடி பெர்மிஷன் வாங்கி டோக்கன் கொடுத்து பணம் கட்டிக்கணும். அப்போ அந்த வெள்ளை பண்ணி அது ஏன்னா அதுக்கு உருளைக்கிழங்கா போட்டு வளர்த்த பண்ணி அது என்ன பண்ணி அந்த இதுக்குள்ளே அதோட கூண்டுக்குள்ளே போட்டு பெரிய பண்ணி அந்த பண்ணி அசிங்கத்தை திங்காது, ஆடு மாடு மாதிரி சுத்தமாக வளர்க்கப்பட்ட பண்ணி. ஆக நம்ம அசுத்தத்தில் இருந்த நம்மை அவர் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, சும்மா கழுவலை, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவலை, பாத்திரம் வளர்க்குற மாதிரி சபீனா போட்டு கழுவலை, அவருடைய ரத்தத்தினால் அவங்களை கழுவிக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் அவங்களை கழுவிக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! நம்மளை நல்லா சோப் போட்டு ஹமாம் சோப் போட்டு குளிப்பாட்டலாம். அவருடைய ரத்தத்தினால பூசி நம்மளை கழுவி நம்முடைய பாவங்களை நம்மை சுத்தமாக கழுவி நம்முடைய பாவங்களை நம்மை சுத்தமாக கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
நம்மளை கொண்டு போய் அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு முன்பதாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் பிரதான ஆசாரியமாக எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் நிறுத்தும்படியாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மளை இவ்வளோ வேலை செஞ்சு குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் கொண்டு எங்கே கொண்டு நிறுத்துறாராம்? பிதாவுக்கு முன்பதாக, அக்னிஸ்தம்பம் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்பதாக, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் போகணும்னா சாமானிய காரியமாக பழைய ஆசிரியப்புக்கு அந்த நாட்களில் வாழ்ந்த ஆசாரியர்கள்லாம் எவ்வளோ பயம் இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஐயோ லேவியரும் ஐயோ நான் மாட்டேன்னு இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சீனாய் மலைக்கு போகும்போது ஜனங்களும் ஐயோ நாங்கள் மாட்டேன்ட்டான். நீ பேசிட்டு வந்து எங்களுக்கு வசனத்தை சொல்லணும், ஏன்னா நாங்கள் அந்த மலையை தொட்டாலும் செத்து போயிடும். அந்த அக்னி ஸ்தம்பம் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வர முடியாது. மோசேட்ட சொல்லிட்டாங்க, ஐயோ எங்களை ஆளை விட்டு நீ பேசி எங்களுக்கு நீயே போயிட்டு வா. அப்போ அந்த மகா பயங்கரமான இடத்துக்குள்ள, அக்னி ஸ்தம்பம் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள சாதாரண நீங்கள் எல்லாம் போகலாம், எல்லாரும் போகலாம். ஏன் போகலான்னா உங்களோட ரத்தத்தினால கழுவப்படுறீங்க, சும்மா இல்லை. ரத்தம் தோய்க்கப்பட்டவர்களாக நீங்கள் போகிறீங்க. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டினா இப்போ அர்த்தம் அதுதான். அந்த 7 முத்திரைகளில் முத்திரை புக்கவான அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஒரு ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை இன்னொரு ஆட்டு மேலே தெளித்தாச்சு. இயேசு கிறிஸ்துவை வெட்டி அவருடைய மொத்த ரத்தத்தை யார் மேலே தெளித்தாச்சு? உங்கள் மேலே என் மேலே எல்லாம் தெளித்தாச்சு. அந்த இரத்த கரையோடு நீங்கள் போகிறதுனால தான் அக்னி ஸ்தம்பமாகி பிதாவாகிய தேவன் உங்களை சும்மா விட்டுருக்காரு. நம்மளை அடிக்கல, நம்மளை இல்லைன்னு ஸ்பாட் அவுட்டு. ஆனால் நம்ம ராஜாவாக்கிட்டு நம்மளை ஆசாரிய கூட்டமாக மாற்றி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும்படியாக அவருடைய மகிமைக்கும் வல்லமைக்கும் என்னென்றைக்கும் அழகாக. அப்போ நம்மளை ரத்தத்தில் கழுவி கொண்டு போயிருக்கிறார். இப்போ நாமளாம் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். யாருடைய ரத்தத்தினால? ஆகையினால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். நமக்கு ஏன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு? உள்துறையில் உள்ள ரகசியத்தை நமக்கு ஏன் வெளிப்படுத்துகிறாருன்னா நாம தான் உண்மையாக உள்ளுக்குள்ள போகிறோம். அந்த பிரதான ஆசாரிய அடையாளத்தை தான் போனான், அடையாள பிரதானமாக தான் போனான். அந்த ஆசாரியர்கள் உண்மையான ஆசாரிய வம்சத்திலே லேவி கோத்திரத்திலிருந்து பெறப்பட்டு பிறந்து ஆசாரிய ஊழியத்துக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அடையாளமாக தான் போனாங்க. நம்மளை தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக உண்மையாக போகிறோம். அவங்க அடையாளமாக போனதுனால ஆட்டுக்குட்டி ரத்தத்தை மேலே தெளிச்சுட்டு போகிறாங்க. உடம்புல ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நீங்கள் இந்து பூசாரியை பார்த்தீங்கன்னா கையில் திருநீரை பூசிக்குவான், பட்டையாக பூசிக்குவான், குங்குமத்தை வச்சுக்குவான். அதெல்லாம் பைபிள்லேருந்து வந்தது தான். அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சாம்பல் ரத்தம் எல்லாத்தையும் பூசிக்கிட்டு அவன் பயந்து உள்ளே போவான். கொஞ்சம் தான் போட்டு ஸ்பாட் அவுட், மன்னிப்பே கிடையாது. அந்த உள்துறைகளை போயிட்டால் மன்னிப்பு கிடையாது. வெளியே இருக்கிறவங்க தான் மன்னிப்பு. ஏன்னா சபை காலத்தை சேர்ந்தது அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இருக்கிற அந்த சபை காலத்தில் உள்ளவங்களுக்கு. அதுக்கு வெளியே உள்ளவங்களுக்கு ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் உள்ளவங்க. அந்த ஆசிரியர் கூடாரத்தில் போனவங்க பூரா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்துகிட்டு போனவங்க. ஆகையினால அவங்களுக்கு பயம். நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் எடுத்துகிட்டு போகிறவங்க, நமக்கு பயமே கிடையாது. ஏன்? நான் அடி வாங்குறதுக்கு மேலே இயேசு அடி வாங்கிட்டார். நான் பலியாகிறதுக்கு முன்பதாக எனக்கு மேலே யார் பலியாகிட்டார்? கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து பலியாகிவிட்டார். என் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்துட்டார். இனி என் தலையில் பாவமே கிடையாது. என் தலையில் உச்சந்திலிருந்து அவருடைய ரத்தம் தான் இருக்கும். ஆகையினால ஹிந்துஸ் நெத்தியில் போட்டு வச்சுக்கிறான், ரத்தத்தை வச்சுக்கிறான், செஞ்சு வச்சு என்னமோ அடையாளத்தை வச்சுக்கிட்டு பூசாரியாக வந்து போகிறான். அப்போ அந்த அடையாளம் அவன் அடையாளத்தை எடுத்துகிட்டு போகிறான். அவனுக்கு உண்மைக்குள்ளே வரல. இப்போ நாம் தான் உண்மையான ரத்தத்தை எடுத்துப்போம். எப்படி இயேசு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறோம்? இப்போ மகா பரிசுத்தத்துக்குள்ள பரிசுத்த ஆவி தான் ரத்தம். மாம்சத்து உயிர் ரத்தத்தில் இருக்குது. இப்போ மாம்சத்து உயிர் பரிசுத்த ஆவியில் இருக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள் முதல் நம்மை தெளிக்கப்பட்டு விட்டார். அந்த ரத்தம் தெளிக்கப்படுதலுடைய நிறைவேறுதல், அந்த ரத்தம் தெளிக்கப்படுதல உண்மை எப்பொழுது நடந்தது? பெந்தேகோஸ்தே நாள். ஆவியனால தான் நம்முடைய ராஜாக்களும் ஆசிரியமாக பெந்தேகோஸ்தே நாள்லேருந்து ஸ்கிரீனை கிழிச்சு விட்டு உள்ளே போகலாம் எல்லாரும் தான். நீ வெளியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம், உள்ளே போகலைன்னா மரணம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த பிரதான ஆசாரியன் உள்துறைகளை போறான்னா அது அடையாளம். இப்போ நீங்கள் உங்களை ராஜாக்களும் ஆசிரியமாக ஆக்கினது பிறகு இயேசுவின் ரத்தத்தை பூசிக்கிட்டு நீங்கள் உள்ளே போகாமல் வெளியே நின்னீங்கன்னா சாப்டர் க்ளோஸ். இப்போ வெளியே உள்ளவங்களாம் செத்து போயிடும். அப்போ உள்ளே தவறாக போனால் செத்து போயிடுவான். இப்போ உள்ளே போகலைன்னா செத்து போயிடுவான். உள்ளே போகலைன்னாலே செத்து போயிடுவான். தப்பாக இல்லை. வெளியவே இருந்துட்டிங்கன்னா இப்போ ஆகினால சபை காலத்தில் உள்ள ஜனங்கள் மறித்து போயிட்டாங்க. தேவன் வெளியே வந்துட்டார்.
இப்போ 7 சபை காலங்களை 7 பட்டணங்களை உவமையாக வைத்து இந்த கடைசி சபை லவோதிக்கா சபையில் ஒவ்வொரு சபைக்காரனுக்கும் ஒரு தேவ தூதனை நியமித்து ஒவ்வொரு 7 ஆவித்தையும் தேவனுடைய ஆவியை 7 பங்காக பிரித்து 7 சபை காலத்தையும் ஊற்றிட்டார். ஆகையினால அந்த பத்மூத்தில் அவன் பார்க்கும்போது அவன் அந்த கண்ட தரிசனத்திலே 7 பொன்குத்தில் மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் தேவன் இங்கே இருக்கிறார். அப்போ அவர் முதல்ல ராஜாக்களை ஆச்சரியமாக்கிட்டாரு, திரைச்சலை கிழிச்சு விட்டாரு. இப்போ நீங்களாம் ஆசாரியர், வாங்க ஆசாரியரே உள்ளே போங்க, வாங்க ஆசாரியரே உள்ளே போங்கன்னு தேவன் உள்ளே அனுப்பியிருக்காரு. முத்திரைகள் பொம்பளையும் ஆசாரியர், ஆகிய பெண் போதுகிறவங்க, பொம்பளையும் ராணி. இங்கே ராஜான்னா நீங்கள் ராஜானாமலாம் யாரு? ராணி. அப்போ உங்களை ராணி ஆக்கி வச்சிருக்கிறாரு. இளவரசி சாரான்னா என்ன அர்த்தம்? இளவரசி. அப்போ சாராயின்னு இருந்தாலும் சாரான்னு மாற்றிட்டார். அப்போ ஆபிராம்ங்கிறதுனா ஆபிரகாம்னு இளவரசனை மாற்றிட்டார். வாங்க இளவரசரே, வாங்க இளவரசியே, வாங்க உள்துறைக்கு போகணும்னு சொல்லி திரையை கழிச்சு விட்டு உள்ளே போக சொல்லிட்டு இருக்கிறார். ஒருத்தர் போக மாட்டேங்கிறீங்க, சாப்பிடுங்க போக மாட்டேங்கிறது. நீங்கள் போயிட்டீங்களா? போகலையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ளே போயிட்டோன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை. புரிந்து அறிந்து வெளிப்பாடோடு போகணும். நம்ம இந்த ஆரோக்கியராஜ் பிரதர் அவருக்கு நான் உள்ளே வந்துட்டேன்னு தான் சொன்னார். நான் சொன்னதுக்காக என்னங்க சொன்னதுக்காக ஆரோக்கியராஜ் அவங்க பேர் ரோசா, அவங்கெல்லாம் குடும்பமாக நாங்கள் உள்ளே வந்துட்டோம்னாங்க. ஒரேடே பிசாசு குட்டியாக இருக்காங்க. வார்த்தை புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் சொன்னதுக்காக இல்லை, உங்களுக்கு இருதயத்தில் வெளிப்பாடு இருக்கணும். அதுக்காக இந்த வசனங்களும் ஒவ்வொரு வசனமும் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் ஒவ்வொரு வசனமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கோம். நாளானாலும் பரவாயில்ல, இன்னும் 22 அதிகாரத்தை நம்ம முடிக்கணும். அப்போ ஒவ்வொரு வசனமும் நீங்கள் புரிஞ்சு போகணும். புரியலையா? அடுத்த வசனம் ஸ்டாப், இந்த 6ஆவது குறித்து சொல்லுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் திரும்ப பிரசங்கிக்கிறதுக்கு டைமே இல்லை. ஆகையினால நம்ம ராஜாக்களும் ஆச்சரியமாக்கி உள்ளே கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஆமேன்னு முடிச்சார். இது வரைக்கும் ஒரு பகுதி 6ஆவது வசனத்தோடு முடிஞ்சிருச்சு. இப்பொழுது இதோ மேகங்களுடனே வருகிறார். முதல் சபை காலத்திலேயே கிபி 95 வருஷத்திலேயே அவருடைய வருகை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவைகளுக்கு பின்பு தேவன் எவ்வாறு வருகிறார்? அவருடைய வருகை மேகங்களோடு தான். அப்போ மேகம் என்ன மேகம்? அப்ப இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்கள் யார்? அவரை குத்தினவர்கள் அவங்களும் அதை பார்ப்பாங்க. அவர் மேகங்களோட வர்றது. அப்போ பரிசுத்தவானவை மணவாட்டியோட வர்றத யூதர்களும் பார்க்க போறாங்க. அப்போ நான் மணவாட்டியும் சேர்ந்து தான் அங்கே வெளிப்பாடு. அவர்களுக்கும் மீட்கிறவர் சீயோனிலிருந்து வரப்போகிறார். ஆபிரகாமிலிருந்து பாதி பண்டிகையிலே இயேசு கிறிஸ்து அந்தரங்கமாக எங்கே போனார்? அப்போ அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். வாசிங்க. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவருக்கு ஈட்டினால குத்துறவன் மாத்திரம் குத்துனவன் அல்ல. இயேசுவை ஈட்டில குத்துறவன் எத்தனை பேர்? ஒருத்தன் தான். ஆனால் இன்னைக்கு வாயினால என்ன நாவும் நெருப்பு தான், நாவும் பட்டயம் தான். கத்திர வாயிலிருந்து பட்டயம், இருபுறம் கருப்புல பட்டயம் வெளிப்பட்டது. அப்போ நாக்கினால புறக்கணிக்கிறது, இயேசுவை தூசிக்கிறது. அவங்களும் குத்துனவங்க தான். இயேசுவை புறக்கணித்தவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவிகள் எல்லாருமே அவரை குத்தினவர்கள். அன்னைக்கு விழாவில் ஒருத்தந்தான் குத்தினான். இப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கே, மீண்டும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்துவை வார்த்தை புறக்கணித்தவர்கள். அன்றைக்கு வார்த்தையாக வந்த மாம்சமான தேவனை, வார்த்தையான தேவன் மாம்சமாக மாறி கல்வாரி சிலுவையை தொங்கும் போது அவரை குத்தினவர்கள் வேற. இன்னைக்கு அதே மாம்சமாக மாறி அவர் திரும்பமாக வார்த்தையாக மாறிவிட்டார். அப்போ இன்றைக்கு வார்த்தை என்பது அவருடைய சரீரம். அவரை குத்துனது மாத்திரமல்ல, மணவாட்டியை குத்துனவனும் பாப்பா குழம்புவாங்க. எப்போ
இப்படி இயேசு கிறிஸ்து யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தும்போது சகோதரர் புலம்புனாங்களா இல்லையா? ஐயோ நம்ம குழியில் போட்டவன், அவனை குழியில் போட்டோம், விற்றுவிட்டோம், இன்றைக்கி அவன் நமக்கு ராஜாவாக இருக்கிறான், என்ன தண்டனை கொடுக்க போகிறானோ என்ன அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. யோசிப்பு பண்ண பார்த்தீங்க, பயப்பட போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டாங்க, ஏன்னா நான் அவங்களை எதுவும் சொல்ல போகிறதில்லை. அப்போ அவன் மன்னிக்க ஸ்தானத்தில் இருந்தான். அப்போ குத்தினவரும் அவரை காண்பார்கள், குழியில் போட்டவனும் அவங்களை காண்பார்கள். யோசேப்பை புறக்கணித்தவனும் அவர்களை கண்டாங்களா காணலையா? புறக்கணித்து குழியில் போட்டு அவர் விற்று போட்டவங்க திரும்ப எகிப்தில் போய் அவங்களை யோசேப்பை பார்த்து கண்ணால் பார்த்தாங்க. இதெல்லாம் அடையாளம். இன்றைக்கு அங்கே 6ஆம் நூற்றாண்டின் கீழ் 1,44,000 பேர் இதை காணப்போகிறார்கள். அங்கே 1,44,000 பேர் அவர்களெல்லாம் இயேசுவை புறக்கணித்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை புறக்கணித்தவர்கள் இந்த நாட்களில் அவர்களை காணப்போகிறார்கள். ஆகினாலே அவர்களை குத்தினரும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரங்கள் எல்லாம், அந்த இஸ்ரவேல் கோத்திரம் அல்ல, பூமியில் எல்லா கோத்திரமும், பூமியில் உள்ள அனைத்து கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். எக்ஸப்ட் மணவாட்டியை தவிர. மணவாட்டி யோசேப்புடைய உள்ளறையில் இருக்கா, அவள் கல்யாணம் ஐப்புள்ள ஊட்டி இருக்கு, ஆஸ்னார். அவள் புலம்பல, அவள் உள்ளறையில், அவள் வெளியே நடக்குது அவளுக்கு தெரியாது, தேவையில்லை. ஆனால் பூமியில் உள்ள மற்ற கோத்திரத்தார்கள் அவங்க எல்லாருமே புலம்புவார்கள். அப்படி ஆகும். இந்த யோவான் எழுதின நிருபமே மணவாட்டிக்கு உண்டான விசேஷம், வெளிப்படுத்த விசேஷம் யாருக்கு? மணவாட்டி. முதல்ல புரிஞ்சுங்க, அவர் குத்தினவர்கள் என்று சொன்னால் அவரை மறுதளித்தவர்கள், புறக்கணித்தவர்கள். எபேசியர் சொன்னேன், எபேரியரில் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தடவை பரமையுவை ருசி பார்த்தும், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்று. அன்றைக்கு அவங்க இயேசுவை புறக்கணிச்சாங்க. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்கிறீங்க, மன்னிப்பே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை தூசிச்சா மன்னிப்பே. அவங்க இயேசுவை தான் ஈட்டில குத்துனாங்க. இப்போ 2 பேர்த்தையும் குறிக்கும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றும் நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள் என்றால், ஆகையினால பூமியில் உள்ள சகல கோத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் 12 கோத்திரம் மட்டும் சொல்லலை, பூமியில் சகல கோத்திரத்தாரும் சகல ஸ்தாபன சபைகளும். ஸ்தாபன சபையில் கேட்பாங்க, நாங்கள் எங்கே எப்போ அவர் குத்துனோம்மா? ஸ்தாபன சபை கிட்ட நாங்கள் எப்போ இயேசுவை குத்துனோம்? நீங்கள் தீர்க்கதரிசி செய்தியை புறக்கணித்தாலே நீ குத்திக்கிறாங்க. வில்லியம் மெரின் பிரணாம் எலியாவின் செய்திய, எலியாவின் ஆவியப்பட்ட வில்லியம் மெரின் பிரணாம் செய்திய கழுகு புக்குன்னு புறக்கணிச்சா நீ குத்திட்ட. நீ தேவனுடைய வார்த்தையை குத்திட்ட. வார்த்தையை குத்தினா தேவனை குத்தின மாதிரி. வார்த்தையான தேவன் மாம்சத்தில் வந்தார். ஆகையினால்தான் ஒரு தரம் பரிசுத்த ஆவியை பெற்றோம். ஆக தீர்க்க சொல்ற, நீ பரிசுத்த ஆவி பெற்றோம் பண்ண முடியாது. அப்போ நீ என்ன பண்ண? ஒரு தரம் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல் வார்த்தையையும், நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கிறவர்கள் நல் வார்த்தையும் இனிவரும் எல்லாம் அப்போ இனிவரும் உலகத்தின் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று, அவன் பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை பெற்று, பரிசுத்த அச்சாரத்தை பெற்று அவர்கள் மறுதளித்து போறாங்க. அப்புறம் ருசி பார்த்தும் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் முதல்ல சிலுவையில் அறையில, ரெண்டாவது தேவனுடைய குமாரனை மறுபடியும் தான் புறஞ்சாது. முதல்ல சிலுவையில் அறைஞ்சவன் யூதன், அவன் புறக்கணிச்சுட்டான். அதனால அவனுக்கு தண்டனை கொடுத்து 1ஆம் நூற்றாண்டு தீர்த்தராயங்கிறது எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இஸ்ரேல் நாடே அழிக்கப்பட்டு பாலஸ்தீனா தேசமாக மாற்றப்பட்டு விட்டது. அவங்க செஞ்ச தப்பு முடிஞ்சு போய் தண்டனை கொடுத்துட்டாரு. இப்போ எபிரேய நிருபம் மணவாட்டிக்கு உண்டான நிருபத்தை சொல்றாரு. ஸ்தாபன சபைகள் தீர்க்கதரிசி செய்தியை ஏற்றுக்கொண்டு வில்லியம் மெரின் பிரணாம் செய்தியை விட்டு மறுதளித்து போனவர்கள், அது யாராக இருந்தாலும், யார் சண்முகமாக இருந்தாலும், அவர் மறுதளித்து போகல. செய்தியெல்லாம் இருக்கேன்னு வந்தால் தப்பிச்சார். வருமானத்துக்காக, சாப்பாட்டுக்காக கடைசி காலத்தில் கள்ள உபதேச சபையில் போய் இருந்து அவன் சம்பளம் கொடுக்குறாங்க, அங்கே போகிறேன்னா சம்பளம் கொடுத்தா காசு கொடுத்து எங்கே கொண்டாந்து போயிருவீங்களா? காசு கொடுத்து எங்கே கொண்டாந்து போவீங்களான்னு என்ன பதா? ரோமன் கேத்தலிக் மாதம் உங்களுக்கு 50,000 சம்பளம் வாங்க, அங்கே வந்து நீங்கள் டபேல் அடிக்க வாங்க,
அப்புறம் ரோமன் கத்திரிக் சபகாரம் கூப்பிட்டா போவீங்களா போக மாட்டீங்களா? ஆரம்பத்தில் தபேல் அடிக்க கூப்பிட்டா தபேல வாசிப்பார். அப்போ கையில் காசு இல்லாத நேரம் வருமானமே கிடையாது. வயசான காலத்தில் இனி போய் எங்கே போய் வேலைக்கு போகிறது? வேலைக்கு போனால் மிஞ்சி போனால் செக்யூரிட்டி வேலைக்கு போனால் 6000 சம்பளம் கொடுப்பான். ஆனால் அங்கே 60,000 சம்பளம் தரணும்னா ஒன்று ப்ரேயர் டேஸில் தபேலா மட்டும் வாசிக்கணும். போவீங்களா போக மாட்டீங்களா? சந்தேகம் பார்க்க ஏன் பூமியில் கஷ்டப்படணும்? 60,000 சம்பளம் கொடுத்து உங்கள் மனைவிட்ட கொண்டு 50,000 கையில் வீட்டினீங்கன்னா உங்களை ராஜா மாதிரிலாம் பார்த்துக்கோங்க, நல்லா கவனிப்பாங்க. இவர் 10,000 கோயில் மாதா கோயிலில் மணி அடிக்கணும். சகாய மாதத்தில் 10,000 தரேன்னு சொன்னாங்க. போவீங்களா? அப்போ போனீங்கன்னா நீங்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறையுங்க. இப்போ யார் சிலுவையில் புரியுதா உங்களுக்கு? இயேசுவை மறுபடியுமாக அதான் முக்கியம். மறுபடியுமாக சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் செய்தி அவமானப்படுத்துறீங்க, வார்த்தை அவமானப்படுத்துறீங்க. நீங்கள் போகிறது மாத்திரமல்ல, இந்த வில்லியம் மரியன் பிரண்ணாம் மூலமாக தேவன் எலியாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தியை புறக்கணிப்பது, செய்தியை அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மறுபடியும் புதுப்பிக்கிறது போனதான். அதனால தான் அருமையான சகோதரர் ஜாக்சன் நல்ல மனுஷன், நல்ல பாடகர், மாதம் 3000 சம்பளம் தராங்க போயிட்டாங்கன்னா போச்சு. அப்போ செய்தி, இந்த செய்தி என்ன இதெல்லாம் இந்த செய்தி அவனும் செய்தி கொடுக்கலான்னு போகிற மாதிரி. அப்போ செய்தி உள்ளே இறங்கலை. உண்மையில் அது என்ன அர்த்தம்? செய்தி புரியலை. அந்நிய பாஷை, இந்த செய்தி புரியலை. செய்தி அவங்களுக்கு அந்நிய பாஷையாக இருந்ததுனால செய்தி புரியாதனால தான் போகிறாங்க. ருசி பார்த்தோம் எத்தனையோ 3 வருஷமாக ஊழியத்துக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்திருக்கிறாங்க, தரங்கம்பாடிக்கு வந்திருக்கிறாரு, கோயம்புத்தூர் வந்திருக்கிறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. இவ்வளோ வயசான காலத்தில் 85 வயசில் ரயில்வே தண்டவாளத்தெல்லாம் தாண்டி ஏறி குதிச்சு ட்ரெயினில் நாங்கள் ஏறி வரலாம். பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு நிற்பது தெரியும். ராத்திரி 12 மணிக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் புறப்படும். அந்த நேரம் வரைக்கும் பிளாட்ஃபார்ம் நின்னா இடம் கிடைக்காது. சாட்சி சொல்கிறதா தான் நான் நிறையா சாட்சி சொல்கிறேன். ஆமாம், சாட்சி நான் நீங்கள் சொல்கிறேன் சபையில். அதனால் என்னுடைய ஒரு விஷயம் மட்டும் கேட்குறீங்க. ஒரு நாள் ரெக்கார்ட் முடிஞ்சோன்னே இப்போ முடிஞ்சோன்னு சொல்லலாம். அப்போ ரயில்வே தண்டவாளத்தில் கீழே விழுந்தெல்லாம் எந்திரிச்சு ஏறி போயிருக்கிறோம். அவன் கூட விவரப்பட்டு சொல்கிறது எல்லாமே 80 வயசு டிக்கெட் தான். இப்போ இவ்வளோ வயசான காலத்தில் இவ்வளோ பிரயாசப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம், செய்தி உள்ள இறங்கலை, புரியலை, செய்தி புரியலை. அப்போ முன்குறிக்கப்படுதல் இல்லை. தேவனால் முன்குறிக்கப்படுதல் வேணும். எல்லாவற்றுக்கும் மேலே தேவனோட மனவாட்டியை முன்குறிச்சிருந்தால் தான் வர முடியும். தேவனோட மனவாட்டியை முன்குறிச்சிருக்கணும். அப்போ தேவனுங்களை தெரிஞ்சிருக்கணும், அவருடைய பிள்ளையாக தெரிஞ்சிருக்க முடியும். ஏதாவது ஒன்று தேவனுடைய பிள்ளையாக தெரிஞ்சுக்கணும், இல்லை மனவாட்டியாக தெரிஞ்சுக்கணும், இல்லை தேவனுடைய வேலைக்காரனாவது தெரிஞ்சிருக்கணும், சாதாரண சபையாக தெரிஞ்சுக்கணும். ஒன்றுத்துக்குமே லாய்க்கலாம் போயிட்டீங்கன்னா இந்த செய்தியை புறக்கணிக்கவாது மாட்டீங்க. செய்தியை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் செய்தியை புறக்கணிக்க மாட்டீங்க. சில பேர் இருக்கிற செய்தியை புறக்கணிக்காட்டாலும் சரி என்னதான் பார்ப்போமேன்னு பார்ப்பாங்க. அதுபோலையாவது இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இந்த செய்தியை புறக்கணிச்சிங்க, வார்த்தையை புறக்கணிச்சிங்கன்னா நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவமாக போயிடுகிற அப்படின்னா மீண்டும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யாராக இருந்தாலும் சரி ஜாக்கிரதை. ஆகையினாலே வர எதுக்கு சொல்ல வரனா, அவரை குத்தினவரும் காண்பான்னு கேட்டீங்களே, அவர் குத்தினும் அவரை காண்பாரு. நம்ம ஆவிக்குரிய ரீதியில் அவரை குத்திட்டோம். அங்கே மாம்சப்புராதம் குத்தின யூதன், அவன் விழாவில் குத்தினான். அது ஒருத்தன் தான் குத்தினான். இங்கே நிறைய பேர் குத்துறாங்க. ஆகையெல்லாம் அவரை குத்தினவர்கள் பண்மையில் சொல்லப்பட்டிருக்கு. அவரை குத்தினவர்களும் அவரை புறஜாதியில் குத்தினவன் தான் நிறைய பேர் இருக்கிறான். யூதர்கிட்ட குத்தினவன் ஒருத்தன் தான். புறஜாதியில் வார்த்தை புறக்கணிச்சவன் நிறைய பேர். அவன் குத்தினவன் அவரை காண்பார்கள். பூமியின் எல்லா கோத்திரம், இது இஸ்ரேல் கோத்திரத்தை சொல்லலை, பூமியில் உள்ள எல்லா பூமியில் அத்தனை கோத்திரமும் முழு பூமியில் இஸ்ரேல் கோத்திரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ளவங்க பூமியின் கோத்திரத்தால். ஏனென்றால் திரும்ப ஆரம்பத்தை சொன்னேன், யோவான் மனவாட்டிக்கு உண்டான செய்தி. இது யூதனை பற்றி போட்டு குழம்பிக்காதீங்க. ஆனால் யூதனை குறித்து இங்கே போட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது இங்கே 1ஆம் அதிகாரத்தில் மனவாட்டிக்கு உண்டான செய்தியாக இருக்கிறபடினால் அவர்கள் எல்லா பூமியில் எல்லா கோத்திரத்தாலும் புலம்புவார்கள். ஆமேன் என்று
அப்படியே ஆகும். ஆமென். அப்படியே ஆகும். அதோடு நீங்கள் முடிச்சுங்க. 7 வசனம் 7 வசனமையோட ஆமன். இது அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு வசனமாக பார்க்குற இந்த 7 வசனத்தில் இனிமேல் சந்தேகம் உங்களுக்குள்ள வரவே கூடாது. இதை அடுத்த வாரத்தில் ஆரம்பத்தில் கேட்கணும். உங்கள் சாட்சி இப்போ சொல்கிறீங்களா? அது ஆகணுங்க. அவர் உங்களுக்கு தான் சொல்கிறார். நான் மைக்கு